பாலினாமியல்ஸ். பாலினாமியல்ஸ் போது வந்து அல்ஜீப்ராவோட ஒரு ஃபண்டமெண்டல் ஐட்டம் வச்சுக்கோங்க. வேரியபிள், அப்போ வந்து மோனாமியல், பைனாமியல், இது எல்லாமே நம்மளுக்கு 8th, 6th, 7th, 8th படிச்சது 9th நம்ம வந்து அப்ளிகேஷன். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து அப்ளை பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால அதுக்கு பெட்டரான வந்து ஆன்சர்ஸ் பண்ணணும். இப்ப அந்த பாலினாமியல் பத்தி கிளீனா தெரியுதுன்னா லோவர் லெவல் வந்து எல்லாமே நமக்கு புரியலாம். பாலினா மெனி, ரைட், எக்ஸ்பிரஷன்ஸ். இப்போ இதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ், 0, 1, 2, 3, 4, 5, 6 இதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ் நம்பர்ஸ். ஓகேவா, ரைட்? A, P, R, M, X, O, Y, L, P, Z. ஓகேவா, ரைட்? வேரியபிள்ஸ். அப்புறம் பிளஸ் மைனஸ் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் இது எல்லாமே நம்ம வந்து பண்ணணும். 2 எடுத்துக்கிறோம், எக்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா, இதுல இந்த 2x அப்படின்னு இருக்குன்னா இந்த 2ன்றது கோஎஃபிஷியன்ட், எக்ஸ்ன்றது வேரியபிள். இப்போ இது 5 எடுத்துக்கிறோம், y எடுத்துக்கிறோம், 5y. 5 வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y, y is a variable, கோஎஃபிஷியன்ட் வேரியபிள். இப்போ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணும். ஓகேவா, அப்போ இது லீனியர் பாலினாமியல் ஆஃப் 2 வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஈக்குவேஷன் எக்ஸ்பிரஷன் வந்து கிரியேட் ஆகும். இதே மாதிரி 2y³ பிளஸ் 7x² மைனஸ் y, அப்புறம் y² மைனஸ் 17, 3x⁻2/3 மைனஸ் x², x⁻−1 பிளஸ் y. இது எல்லாமே வந்து சொல்லுது. இது எல்லாம் எக்ஸ்பிரஷன்ஸ். இப்ப இதுல பாலினாமியல்ஸ்னா என்ன அப்படின்றது பார்த்தோம்னா, பவர் வந்து 1 இருக்கா, 1, 2, 3 இருக்கா, 2 இருக்கா, 0. இங்க வெறும் 17 மட்டும் இருக்குன்னா என்ன அர்த்தம்? y⁻0. எனிதிங் பவர் 0 வந்து 1. இங்க 2/3 and 2, இங்க -1 வந்து 0, x⁻0. இப்போ நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பர்ன்றது 0, 1, 2, 3, 4, 5 ஆகும். அப்போ ஹோல் நம்பர்ஸ்ல பவர்ஸ் வந்து வேரியபிளோட பவர்ஸ் வந்து ஹோல் நம்பர்ஸ்ல இருந்தா மட்டும் தான் அது பாலினாமியல். இதுவும் பாலினாமியல், இதுவும் பாலினாமியல். ஆனா இங்க 2/3 இட்ஸ் நாட் அ ஹோல் நம்பர், அப்ப திஸ் இஸ் நாட் அ பாலினாமியல். இங்க -1 இஸ் நாட் அ பாலினாமியல். ஓகேவா, ஹோல் நம்பர் கிடையாது, அதனால வந்து பாலினாமியல் இல்லை. ஓகேவா, ரைட்? இப்ப இதுவும் பாலினாமியல் இல்லை. அப்போ அப்போ பாலினாமியல்னா என்ன? டெஃபினெட்லி வேரியபிளோட பவர்ஸ் ஹோல் நம்பர். இப்போ x⁻0னா 1, அப்போ ஒன்லி கான்ஸ்டன்ட் இருக்குன்னா அதோட வந்து டிகிரி வந்து 0 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்ப அதை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். சரியா? அப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். எத்தனை டேர்ம் இருக்கு? 2x, x⁻4 plus x. இப்போ 1 டேர்ம் தான் இருக்கு, அப்போ இட்ஸ் நோன் அஸ் மோனாமியல். 2 டேர்ம்ஸ் இருக்கு, பைனாமியல். 3 டேர்ம்ஸ் இருக்கு, ட்ரைனாமியல். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆன் பாலினாமியல் பேஸ்ட் ஆன் டிகிரி. ஹையஸ்ட் பவர் 1 இருக்கு. ஓகே, வேரியபிளுக்கு ஹையஸ்ட் பவர் 1. அப்போ இதுக்கு பேர் வந்து டிகிரி 1.
அப்போ லீனியர் பாலினாமியல். லீனியர் பாலினாமியல். ஹையஸ்ட் பவர் 2 இருக்கு, டிகிரி 2. திஸ் இஸ் குவாட்ராட்டிக் பாலினாமியல். ஹையஸ்ட் பவர் 3 இருக்கு, டிகிரி 3, கியூபிக் பாலினாமியல். 4 இருக்குன்னா குவார்டிக் பாலினாமியல் சொல்லுவோம். 5 இருக்குன்னா பென்டிக், எக்ஸிக் அப்படின்னு வந்து போயிட்டே இருக்கும். ஆனா நம்மளுக்கு 3க்கு மேலேயே நம்ம வந்து ஜெனரலா பாலினாமியல் மட்டும் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லிப்போம். அப்போ ஆல்ரெடி நம்ம டெக்ஸ்ட் புக்ல என்னென்னலாம் படிச்சிருக்கோம் அப்படின்னா, பாலினாமியல்ல இந்த a plus b, x plus y whole square, x minus y whole square, x square minus y square, இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி படிச்சிருந்தோம். ஓகேவா? இதுல நம்ம என்னென்னலாம் படிக்க போறோம் அப்படின்னா, we shall also study and their use for factorization. In this chapter we shall start our study with a particular type of algebraic expression, polynomial na enna, and the terminologies related to it. We shall also study remainder theorem, factor theorem, and their uses in factorization of polynomials. In addition to the above, we shall study some more algebraic identities. இந்த மூணுக்கு மேல இன்னும் கொஞ்சம் ஐடென்டிட்டிஸ்லாம் வந்து படிக்க ஆரம்பிக்கும். ஒன் வேரியபிள்னா வெறும் எக்ஸ் மட்டும் இருக்கு இல்ல ஒய் மட்டும் இருக்கு அப்படின்னா வந்து ஒன் வேரியபிள். இப்போ வந்து நம்ம அந்த கோஎஃபிஷியன்ட் இன்டு வேரியபிள் அப்படின்னா என்னன்னுலாம் வேற வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம். அப்போ ஒரு ஈக்குவேஷன்ஸ் எப்படிலாம் கிரியேட் ஆகுது அப்படின்றத நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு, அதுதான் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸ் இருக்கு, ஏரியா ஒரு ஸ்கொயர் இருக்கு, அதோட சைடு எக்ஸ்னா ஏரியா எக்ஸ் இன்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர். இப்போ பக்கத்துலயே ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, அதோட சைடும் வந்து ஒரு சைடு எக்ஸ் இருக்கு, இன்னொரு சைடு வந்து ஒய் இருக்கு. அப்ப அதோட ஏரியா வந்து எக்ஸ் ஒய்யா மாறும். அப்புறம் ஒரு கான்ஸ்டன்டா ஒரு நம்பர் ஆட் பண்ணலாம். இப்ப இந்த மாதிரி நம்மளால வந்து எவ்வளவோ டேர்ம்ஸ் வந்து நம்மளால கொண்டு வர முடியும். இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த கோஎஃபிஷியன்ட். இப்ப கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கான்ஸ்டன்ட். ஓகே, இதுல ரெண்டு ஆன்சர் தப்பு. எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் -1, கான்ஸ்டன்ட் வந்து -2. வெறும் நம்பர் மட்டும் அப்படின்ட்டு இல்லை. ஓகேவா? -1 -2 வரணும். எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் என்ன? -1. இப்போ மைனஸ் எக்ஸ் கியூப் இருக்கு, அப்போ -1 தானே போடணும். அப்போ ஒன்லி 2 -5 இந்த மாதிரி இருக்குன்னா இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க? கான்ஸ்டன்ட் பாலினாமியல்ஸ் சொல்லுவாங்க. The constant polynomial 0 is called zero polynomial. இப்போ 0ன்னு ஒரு பாலினாமியல் இருக்குன்னா, இப்போ 2 இருக்குன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? 2ன்னு இருக்குன்னா 2x⁻0 இல்ல. அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? டிகிரி வந்து 0ன்னு சொல்லிடலாம். இப்போ x⁻1 ஹையஸ்ட் பவர் 1 இருக்கு. ஓகேவா? ரைட். இப்போ 5x + 2 இருக்கு. இப்போ ஹையஸ்ட் பவர் 1 இருக்கு. இது x⁻0. ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கோ அதுதான் டிகிரி ஆஃப் தி பாலினாமியல். ஹையஸ்ட் பவர் என்ன இருக்கோ அதுதான் டிகிரி ஆஃப் தி பாலினாமியல். வெறும் 2 மட்டும் இருக்கு. ஒன்லி 2 மட்டும் இருக்குன்னா இன்டு 1 தானே. 1ன்றது என்னது? வேரியபிள் x⁻0. இப்போ 5y + 6ன்னு இருக்குன்னா 5y + 6y⁻0. ஓகேவா? ரைட். கான்ஸ்டன்ட் அப்படின்ற அந்த டேர்ம் எப்படி வருது? y⁻0 இல்ல x⁻0 வரும்போது தான் கான்ஸ்டன்ட் வருது. இப்போ இந்த 2 வெறும் வந்து 2 -7 -5 7 அப்படின்னு இருக்குனாலும் அதுவும் ஒரு பாலினாமியல் தான். அதுக்கு பேரு கான்ஸ்டன்ட் பாலினாமியல்னு சொல்லுவாங்க. இப்போ அதுவே the constant polynomial 0 is called zero polynomial. This plays a very important role in the collection of all polynomials, as we will see in the higher classes. Next இதுல வந்து டிகிரி ஆஃப் பாலினாமியல் பத்தி வந்து நம்ம வந்து ஒரு கிளாஸே வந்து 10th வச்சிருக்கோம். அந்த இடத்துல இத பத்தி ரொம்ப தெளிவா படிக்கணும். இப்போ 0ன்னு இருக்கிறதுக்கு
into 1 போட்டு y பவர் 0 நம்மளால போட முடியும். அது ஆல்ரெடி 0வா இருக்கு. அதை வந்து 0 பாலினாமியல். வெறும் 2 இப்போ 2x plus 3 இருக்குன்னா இது வந்து கான்ஸ்டன்ட் பாலினாமியல் இல்லை. இது highest power 1 இருக்கு. அப்ப லீனியர் பாலினாமியல். அதுவே ஒன்லி 3 மட்டும் இருக்குனாதான் இது கான்ஸ்டன்ட் பாலினாமியல். -10 -100 -100/2 எப்படி வேணா இருக்கு. கான்ஸ்டன்ட்ஸ் and the coefficients can be irrational numbers. √5 இருக்கலாம். ஆனா x வந்து ரூட்ல இருக்கக்கூடாது. Okay, right? Now consider the algebraic expression x plus 1 by x. Okay, root x plus 3 cubic root of y plus y square. இதுல 1 by x equal to x power -1. இப்பதான் லாஸ்ட் சாப்டர்ல நம்ம பார்த்தோம் இல்ல. அப்ப அந்த x power -1. Here the exponent of the second term x power -1 is -1, which is not a whole number. Whole number இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு வந்து பாசிபிள்னு சொல்லுவோம். Not a whole number. ஓகேவா? Right? So this algebraic expression is not a polynomial. அதே மாதிரி root x x power 1/2 அர்த்தம்ல. அப்போ 1/2 இருக்கு. 1/2 is not a whole number, so it is not a polynomial. ஓகேவா? root x plus 3 x power 1/2 not a polynomial. What about y power 1/3? இதுலயே வந்து y power 1/3. அதனால இதுவும் not a polynomial. It is also not a polynomial. ஏன் அப்படின்னா y power 1/3. 1/3 is not a whole number. அதனால not a polynomial. If the variable in the polynomial x, we may denote the polynomial by p of x, q of x, r of x, f of x, g of x. அது மாதிரி எப்படி வேணா நம்ம வந்து சொல்லலாம். இப்போ வேரியபிள் யூல இருக்கு. அப்ப s of u, p of u, q of u. அது மாதிரி வந்து நம்ம different polynomials இருக்கு. A polynomial can have finite number of terms. For instance, x power 150, x power 149, x squared. அப்படியே வந்து கண்டினியூ ஆயிட்டு x squared x plus 1 வரைக்கும் வந்து. இப்போ எது வரைக்கும் முடியுது? 150ல ஸ்டார்ட் ஆகுதா? 150, 149 இது x power 1. லாஸ்டா x power 0. அப்ப எத்தனை டேர்ம் இருக்குன்னு கேட்டாங்கன்னா இப்படியே கண்டினியூ ஆயிட்டே போகுது. எத்தனை டேர்ம்னு கேட்டாங்கன்னா மொத்தம் 150 டேர்ம்ஸ் இருக்கு. 150 பிளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் 151 டேர்ம்ஸ் இருக்கும். ஓகேவா? ரைட். ஒரு மோனோமியல் பத்தி வந்து நம்ம டிஸ்கஸ் ஒன்லி ஒன் டேர்ம். பட் 2 இப்போ 2xyz எப்படின்னு இருக்குன்னா கூட இது ஒரு சிங்கிள் டேர்ம் தான். கோஎஃபிஷியன்ட் x y z இது மாதிரி மல்டிப்ளை ஆயிருக்குன்னா அது சிங்கிள் டேர்ம் தான். ரைட். அப்ப அந்த சிங்கிள் டேர்மா எத்தனை வேணா இருக்கலாம். 2x² y³ z பவர் 100 கூட இருக்கலாம். இது வந்து சிங்கிள் டேர்ம் தான், மோனோமியல் தான். ஓகேவா? ரைட். இப்போ அதுவே x plus 1 ரெண்டு டேர்ம் இருக்கு. x² - x ரெண்டு டேர்ம் இருக்கு. y பவர் 9 plus 1 ரெண்டு டேர்ம் இருக்கு. ரெண்டு டேர்ம் இருக்கு. அப்போ 2 டேர்ம்ஸ் இருக்குன்னா binomial. Bi means similarly 3 terms இருக்குன்னா trinomial. Okay, 3 term வந்து இருக்கு trinomial. Right? 3 terms trinomial. Now look at the polynomial. இப்போ இத வந்து ரொம்ப இதுதான் இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்டானது. Right? binomial trinomial உனக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அதை தாண்டி ஒரு விஷயத்த நீ வந்து மிஸ் பண்றனா அது என்ன வந்து நீ மிஸ் பண்ற அப்படின்றது தெரியுமா? Now look at the polynomial 3x power 7, 4x power 6, x plus 9. What is the term with the highest power of x? Highest power of x வந்து x power 3, x power 7. ஓகேவா? ரைட். 3x power 7. அப்போ அந்த 7 the degree of the polynomial சொல்லிடுறோமா? The term the highest power of y, highest power of y வந்து 6. அதனால degree of polynomial வந்து 6. We call the highest power of the variable of polynomial degree of the polynomial. So the degree of polynomial 3x power 7 minus 4x power 6 plus x plus 9
is 7. And the degree of the polynomial is 6. The degree of the constant polynomial is 0. அதாவது இப்போ -100ன்னு ஒரு இது இதுக்கு x power 0, highest power 0. So degree of the 0 polynomial 0. கான்ஸ்டன்ட் பாலினாமியல் வந்து -100, 10 அது மாதிரி எது வேணா இருக்கலாம். 0 பாலினாமியல் ஒண்ணு பார்த்தோம், ஒன்லி 0. இதெல்லாம் கான்ஸ்டன்ட் பாலினாமியல். 1, 10, -100, 1000 இது எல்லாமே கான்ஸ்டன்ட் பாலினாமியல். 0 பாலினாமியல் அப்படின்றது வந்து டிகிரி ஆஃப் நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் பாலினாமியல் இஸ் 0. டிகிரி ஆஃப் 0 பாலினாமியல்னு கேட்டா நாட் டிஃபைன்ட். அதுக்கு சொல்லவே முடியாது, எவ்வளவு டிகிரின்னு சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா இப்ப 0 x பவர் 5 இருக்கலாம். ஓகேவா? இந்த 0னால இது 0 வருது. அப்போ இது 0 பாலினாமியலுக்கு டிகிரியை நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஆனா இதை வந்து கவனிக்கவே மாட்டாங்க. இப்போ இதுல டிகிரி ஆஃப் தி பாலினாமியல் வந்து கண்டுபிடிச்சோம்னா ஹையஸ்ட் பவர் 5. ஓகே, இதுக்கு இதுக்கு எக்ஸ்ன்னு ஒரு பாலினாமியல் இருக்குன்னா இது பவர் 1. அப்ப டிகிரி வந்து 1. ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு நம்பர் இருக்குன்னா இப்ப 2x இருக்கட்டும், இது கோஎஃபிஷியன்டா இருக்கனால வந்து இது டிகிரி வந்து 2xனா பவர் 1. வெறும் கான்ஸ்டன்ட் தான் 2 மட்டும் இருக்குன்னா இப்ப 2x + 2 இருக்கு. வெறும் கான்ஸ்டன்ட் தான் இதுக்கு என்ன மீனிங்? x பவர் 3 அதை இன்டு 1 இருக்கு. 2x² + 3x + 3 இருக்கு. இது x ஓட வேரியபிளா x² x இருக்கு. அப்போ இந்த இடத்துல x பவர் 0. வெறும் 100ன்னு இருக்குன்னா அதுக்கு என்ன மீனிங்? x பவர் 100 × x பவர் 0. இப்போ ஒரு கான்ஸ்டன்ட் பாலினாமியல் அதுக்கு வந்து டிகிரி வந்து 0. இதோட டிகிரி என்ன? 0. அதுவே 0 பாலினாமியல் எடுத்தோம்னா இதுக்கு வந்து நம்ம டிகிரியை டிஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா 0 × x² இருக்கு, 0 × x³ இருக்கு, 0 × x பவர் 0 கூட இருக்கு, 0 × x இருக்கு. இப்போ வந்து நம்மளால டிஃபைனே பண்ண முடியும். இங்கே நம்ம வந்து 10ன்னு சொல்றோம்னா இன்டு 1 இருக்கு, அதை x பவர் 0 அப்படின்னு நம்ம போடலாம். 10y + 5 இருக்குன்னா y பவர் 0 அப்படின்னு போடுறோம். இது வேரியபிள் y இருக்கு, அதனால y பவர் 0ன்னு போடுறோம். இல்லைன்னா நம்மளால எதுவுமே போட முடியாது. ஓகேவா? ரைட். அப்ப அதை தான் இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேவா? ரைட். புரிஞ்சிருச்சா இப்போ? ஓகேவா? இப்ப ஹையஸ்ட் பவர் 1 இருக்கு, அப்ப அதுக்கு பேர் என்ன? லீனியர் பாலினாமியல். ஹையஸ்ட் பவர் 1 இருக்கு, அதுக்கு பேர் லீனியர் பாலினாமியல். 3 டேர்ம் கூட இருக்கட்டும், இதுல 2 டேர்ம் இருக்கு, பைனாமியலா இருக்கு. ஆனா ஹையஸ்ட் பவர் 1. இதுலயும் 2 டேர்ம் இருக்கு, ஹையஸ்ட் பவர் 1, டிகிரி வந்து 1. அப்ப அதுக்கு பேரு லீனியர் பாலினாமியல். 3 டேர்ம்ஸ்ல கூட இருக்கலாம், 5 டேர்ம்ஸா கூட இருக்கலாம். 2x + 3y + 4z + 3 இப்படின்னு இருக்கு. எல்லாத்துக்குமே ஹையஸ்ட் பவர் 1 தான். அப்ப இது லீனியர் பாலினாமியல் தான். ஓகேவா? புரிஞ்சுதா? அப்ப ஜெனரலா லீனியர் பாலினாமியலின் x நம்ம எப்படி போடுவோம்? ax + b அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ax + b. இதுல இப்ப நீங்க x + 2 எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்களா, x + 2 × quadratic. இது வந்து a = 1, b = மட்டும் தான் மாறும். இன்னொரு செட் ஒன்று 2x + 5, 2x - 5 இந்த மாதிரி ஒரு செட் இருக்கு. அது நீங்க தனியா எடுத்து வைக்க சொல்லிருக்கேன். இதெல்லாம் வந்து இவங்க போடட்டும், அதுக்கப்புறம் இதை போடட்டும். இப்ப இது மாதிரி இருக்குதா? இதுல a = 2, b = 5.
இப்போ இந்த ax plus b அப்படின்னு இருக்கு. இப்போ b equal to 0 போட்டோம்னு வச்சுக்கோ. a equal to 5 போடுறோம்னு வச்சுக்கோ. 5x plus 0. இப்போ வெறும் 5x மட்டும் தான் போடும். லீனியர் பாலினாமியல்ல a cannot be 0. a 0 ஆச்சுன்னா அது 0 பாலினாமியலா கான்ஸ்டன்ட் பாலினாமியலா, a 0 ஆச்சுன்னா கான்ஸ்டன்ட் பாலினாமியலா மாறும். ஓகேவா? புரிஞ்சுதா இப்போ கான்செப்ட்? அப்போ நம்மளோட முக்கியமான டார்கெட் என்ன? ax plus b. ஓகேவா? ரைட், லீனியர் பாலினாமியல். இதுல நிறைய எழுது பார்ப்போம். x plus 1, x plus 2, x plus 3 இதெல்லாம் வந்து லீனியர் பாலினாமியல் தானே. இதே மாதிரி 2x plus 1, 2x minus 1, 3x plus 1, 3x minus 1. இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கிட்டே வந்து போறோம். நிறைய வந்து பாலினாமியல் போகும். b equal to 0 இருந்துச்சுன்னா வெறும் இந்த டேர்ம் மட்டும் தான் வரும். a equal to 5, b equal to 0. அதனால 5x மட்டும் தான் வரும். லீனியர் பாலினாமியல்ல a cannot be 0. a வந்து 0 ஆகும். ஆனா b can be 0. இந்த இடத்துல நம்ம 0 போடலாம். Next, quadratic polynomial. Some example. 5 minus y square. Minus highest power 2 ல இருக்கு. இதுவும் 2 ல இருக்கு. இதுவும் 2 ல இருக்கு. Can you write a quadratic polynomial in one variable 4 different terms? One variable 4 different terms எழுத முடியுமா அப்படின்னு கேட்கறாங்க. Quadratic. One variable x மட்டும். இப்போ 4x squared போடலாம். ஓகேவா? 4x போடலாம். plus 4 போடலாம். ஆனா மேக்ஸிமம் 3 terms தான் போட முடியும். குவாட்ராட்டிக்னா ஹையஸ்ட் பவர் 2, அடுத்து 1, அப்புறம் வந்து 0. 3 தான் போட முடியும். 4 நம்மளால போடவே முடியாது. அந்த கொஸ்டின் தான் கேட்கறாங்க. இந்த கொஸ்டின்ல நீ ஆன்சர் பண்ணி பாருங்க. வருமா வராதா ஆன்சர் பண்ணி. We call a polynomial. You will find the quadratic polynomial in one variable will have at most 3 terms are complete. X squared term, x order term, constant. அது மட்டும் தான் இருக்கும். If you list a few more quadratic polynomials, you will find that quadratic polynomial in x is of the form ax squared plus bx plus c, where a not equal to 0. ஏன்னா a is 0 ஆச்சுன்னா அது linear polynomial தான். b and c 0 இருக்கலாம். ஆனா a வந்து 0 இருக்க முடியாது. A quadratic polynomial in y can be written as a y squared, a y squared plus by plus c. இந்த மாதிரி நம்மளால work out பண்ண முடியும். We call a polynomial degree 3 a cubic polynomial. அப்ப இப்ப மேல பார்த்தோம்ல cubic ல எத்தனை மேக்ஸிமம் ஃபார்ம் பண்ண முடியும்? 4 டேர்ம் தான் ஃபார்ம் பண்ணும். என்னென்ன டேர்ம்? ax cube, bx square plus cx plus d. இதுல a cannot be equal to 0. ஏன்னா a 0 ஆச்சுன்னா இது quadratic polynomial. b 0 இருக்கலாம், c 0 இருக்கலாம், d 0 இருக்கலாம். ஆனா a மட்டும் 0 இருக்க முடியாது. மேக்ஸிமம் என்ன? டிகிரி 1க்கு மேக்ஸிமம் 2 term, மினிமம் 1 term, x ஓட term. ஓகேவா? ரைட். குவாட்ராட்டிக்க்கு மேக்ஸிமம் 3 terms, இல்ல 2 terms, இல்ல 1 term. Okay, right? Now that you have seen what a polynomial of degree 1, degree 2 or degree 3 looks like, you can write down the polynomial in one variable of degree n for the any natural number. Any natural number என்ன பண்ணலாம்? a n x power n. அப்போ 1 கம்மி ஆகுமா? x power n ல இருந்து n minus 1. இப்படியே லாஸ்டா எது வரைக்கும் போகும்? a power 0, a not அப்படின்ற அளவுக்கு வந்து போகும். Where a0, a1, a2, an are constant and an not equal to 0. அப்படிங்கிறது degree n not equal to 0. இப்போ in particular a not equal to a1 equal to a2 equal to எல்லாமே வந்து 0 ஆயிடுச்சு. All the constants are 0. We get 0 polynomial.
only 0 மட்டும் வருது, which is denoted by 0. What is the degree of 0 polynomial? The degree of 0 polynomial is not defined. இது ஸ்கூல்ல கூட கவனிக்கவே மாட்டாங்க. இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து சொன்னோம்ல, ஏன் வந்து நாட் டிஃபைன்டா இருக்கு. So far we have dealt with polynomials in one variable. Okay, right? We can also have polynomials in more than one variable. Okay, x squared, x, y, x, y, z. X, y, z மூணுமே இருக்கு. Okay, in a polynomial in 3 variable. Okay, 3 variable இருக்கு. இது p square q power 10 r. இதுலயே வந்து p q r 3 variable. u q plus p square. இதுல வந்து 2 variable. Are polynomials in 3 and 2 variables respectively. You will find studying such polynomial in details. Okay, next வந்து 10th கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிப்போம். அப்போ நம்மளுக்கு வந்து லீனியர் பாலினாமியலோட ஃபார்மேட் என்ன? ax plus b. அதுவே குவாட்ராட்டிக் பாலினாமியல் ax square plus bx plus c. அதுவே cubic polynomial ax cube plus bx square plus cx plus b. Linear quadratic cubic. இந்த மாதிரி நம்ம வந்து போடுவோம். அப்ப இதுல மேக்ஸிமம் என்ன வரலாம்? 2 இருக்கலாம், இல்லைன்னா 1 வரலாம். இதுல மேக்ஸிமம் வந்து 3 terms, 2 terms, 1 term. இதுல மேக்ஸிமம் வந்து 4 terms, 3 terms, 2 terms, 1 term. ஓகேவா? இதெல்லாம் நம்மளுக்கான பாசிபிலிட்டிஸ். Which of the following expressions are polynomials in one variable which are not? என்ன கேட்டிருக்காங்க? one variable அப்படின்றது வந்து one variable expressions are polynomials in one variable which are not polynomial in one variable. State reason for your answer. All the powers are whole numbers. Polynomials, sorry, all the powers are whole numbers. Number 1. அப்போ 4x squared minus 3x plus 7. ஓகேவா? ரைட்? இதுல பவர்ஸ் வந்து 2, 1, 0 இருக்கு. எல்லாமே ஹோல் நம்பரா இருக்கு. அப்ப இது பாலினாமியல். எத்தனை வேரியபிள் இருக்கு? ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கு. ஓகேவா? x மட்டும் தான் இருக்கு. y அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்ப வந்து பவர் வந்து 2, 1, 0 ஹோல் நம்பரா இருக்கு. ஓகே, அப்ப பாலினாமியல் தான். All the powers of x are whole numbers, so it is the polynomial in one variable. Okay. இப்போ இதுவே செகண்ட் क्वेश्चन, y square plus root 2. இது power 2 and y power 0 இருக்கு. அதனால இதுவும் பாலினாமியல் தான். ஓகேவா? Okay, the power of y is a whole number, so it's a polynomial in one variable. இது பவர் என்ன? ரூட் t என்ன? ஓகேவா? இந்த 3 வந்து ரூட்ல இருக்கலாம். இதுல வந்து ரூட் 2 வந்து ரூட்ல இருக்கு. அது பிரச்சனை இல்லை. ஆனா இந்த பாலினாமியல் வந்து இந்த வேரியபிள் வந்து ரூட்ல இருக்கு. ஹையஸ்ட் பவர் ஆஃப் தி வேரியபிள் வந்து ஹோல் நம்பரா. அப்போ ஓகேவா? ரைட்? root t can be written as t power half. இது நீ தப்பா சொல்றேன்னு வந்து தப்புலாம் வந்துருக்கு. இந்த மாதிரி அலட்சியமா நான் தப்பு பண்றேன், நான் அதை பண்ணக்கூடாது அப்படின்னா நம்மளுக்கு அப்ப 3 t power half. Since half is not the whole number, it is not a polynomial. Okay, right? So in 3 root 2,
root t plus t root 2. ஓகேவா? இதுல வந்து highest power 1/2 இருக்கு. highest power வந்து 1/2 இருக்கு. அதனால it is not a polynomial. Okay, power of the first term is 1/2, which is not a whole number. Therefore, it is not a polynomial. எதனால அந்த ரீசனை ஸ்பெசிஃபை பண்ணோம் அந்த கொஸ்டின்ஸ்ல. இப்போ y plus 1, y plus 2/1. y வந்து மேல போச்சுன்னா y பவர் -1. ஓகேவா? ஹோல் நம்பர் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் அ பாலினாமியல். பாலினாமியலே இல்லை. ஃபிஃப்த் சூப்பர், இட் இஸ் அ பாலினாமியல். ஆனா நம்மகிட்ட கேட்டது ஒன் வேரியபிள் தானே. Polynomial of 3 variables. It is a polynomial, but it's not a polynomial of one variable. But whole numbers இருக்கு. So அது polynomial தான் of 3 variables. நம்மகிட்ட கேட்டது polynomial of 3 variables. அப்ப அந்த ஐடென்டிஃபை பண்ணுவோம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு தெளிவா இருக்கு. It's not a polynomial in one variable as 3 variables x, y and t occur in it. It is a polynomial of 3 variables, not one variable. Write the coefficient of x squared in each of the following. Here. Coefficient means the number associated with the variables. 2 plus x squared plus x. Coefficient என்ன? அவ்வளவுதான். இருக்கு அங்க ஒரு வாட்டி தப்பு பண்ணுமா, அப்ப அடுத்த வாட்டி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இதுதான். அதனால மேக்ஸ போடுறப்பயோ புரிஞ்சுக்கிறப்போ வந்து நம்ம கட் பண்ணுற மிஸ்டேக்கே கிடையாது. அப்பதான் நம்ம அடுத்த வாட்டி அந்த மிஸ்டேக்கை தெரிஞ்சோ தெரியாமல பண்ணாம வச்சு. அப்ப மைனஸ் இதுல அவ்வளவு 5/2. இதுல எக்ஸ் வேற இல்ல. அப்ப கோஎஃபிஷியன்ட் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர்டு போட்டாதான் அதுக்கு வேல்யூ சொல்லுங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு இல்லைன்னா அது வந்து என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து 0வா இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து வராது. முன்னாடி என்ன நம்பர் வேணா இருக்கலாம், எக்ஸ் கியூப் கூட இருக்கலாம். ஆனா ஒரு கோஎஃபிஷியன்ட் 0 வரும்னா உங்களுக்கு வந்து குவாட்ராட்டிக் தானே கிடைக்கும். அது மாதிரி சூப்பர். இப்ப கேட்ட நீ சொன்னல அது பெர்ஃபெக்ட்டா ஆன்சர். Give one example, each of a binomial of degree 35 and a monomial of degree 100. Binomial of degree 35, monomial of degree 100. நீ கொடுக்கறது தானேப்பா binomial degree 35. அப்ப x power 35, x power 35 plus 1 அவ்வளவுதான். monomial of degree 100, x power 100 போட்டாலே கரெக்ட் தான். இங்க 10x power 100 போடலாம், எது வேணா போடலாம். -10 போடலாம், √2 x power 100. ஒரே ஒரு மோனாமியல் மட்டும்தான். அப்போ எனி கைண்ட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம்ல. பைனாமியல் மீன்ஸ் 2 terms. But 35 x power 35 -1 -8 +8 அது மாதிரி உங்களுக்கு என்ன வேணா. மோனாமியல் மீன்ஸ் 1 term. அப்ப x power 100, 3x power 100 இல்ல x power 100 போட்டாலும் கரெக்ட் தானே. Write the degree of each of the following polynomials. Degree கேக்குறாங்க means the highest power of the variable. என்ன டிகிரி? டிகிரி வந்து what? The highest power term is 5t and the power is 1. So the degree is 1.
3 மட்டும் இருக்குன்னா இப்ப கான்ஸ்டன்ட் 0 ஒண்ணு கேட்டாங்கன்னா அதுக்கு இல்ல ஒன்லி 0 கேட்டாங்க நாட் டிஃபைன் அதுதான் ரிப்பீட்டடா இங்க சொல்லிட்டு நாட் டிஃபைன் 0 அப்படின்ற அந்த பாலினாமியலுக்கு 0 இதுக்கு டிகிரி நம்ம டிஃபைன் பண்ணணும் ஏன்னா 0x இருக்குன்னா 0x² இருக்குன்னா 0x³ இருக்குன்னா ஓகேவா ரைட் 0 பாலினாமியலுக்கு நம்மளால டிகிரி சொல்லவே முடியாது அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாவே கேட்கலாம் ஓகேவா ரைட் அப்போ 3 மட்டும் இருக்குன்னா x⁻0 அதனால டிகிரி வந்து ஓகேவா ரைட் ஹையஸ்ட் பவர் x is 6 therefore the degree is 0 classify the following as linear quadratic and cubic linear na highest power 1 na quadratic na highest power 2 cubic na highest power 3 linear polynomials means degree of polynomial is 1 quadratic na degree of the polynomial highest power is 2 cubic na highest power 3 இது highest power 2 quadratic இதுக்கு linear polynomial 1 linear maximum 2 quadratic okay. Values of polynomial right if p of x is a polynomial in x and if k is any real number then the value obtained by putting x equal to k in p of x is called the value of polynomial p of x at x equal to k இப்போ 2x² அப்படின்னு இருக்கு p of x இப்போ x equal to 1 போகணும்னு வச்சுக்கோங்க அப்போ p of 1 அப்படின்னா என்ன 2 into 1² x இடத்துல 1 இப்போ 2x² plus 3x plus 5 இப்போ p of x இது இருக்கு அப்போ p of polynomial in variable x அதானே இப்போ பார்த்தோம் இப்போ x equal to k அப்படின்னா k can be any number 1 2 3 -1 -2 -3 100 √2 √5 அது மாதிரி இந்த x ஓட வேல்யூ வந்து k அப்படின்றது எனி ரியல் 1/2 3/5 எப்படி வேணா இருக்கலாம் ஓகேவா ரைட் இப்போ p of x இது கொடுத்திருக்காங்க அப்போ p of 2 அப்படின்னா x இடத்துல 2 போடும் அப்ப 2 into 2 squares plus 3 into 2 plus 5 x எதுவும் இல்லை அதனால அப்படியே 5 அப்போ 2 square 4 into 2 8 plus 6 plus 5 இந்த மாதிரி தான் நம்ம வந்து இல்ல சால்வ் பண்ணுவோம் 14 90 இது வேல்யூ ஆஃப் p of k ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் So the value of p of x at x equal to k is denoted by p of k. X equal to 5 னு சொல்றேன்னா p of 5 என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்களோ அதை நம்ம போடணும் எக்ஸாம்பிள் இப்போ p of x வந்து x² minus 4x plus 5 replace x by 4 then p of 4 equal to 4² minus 4 into 4 plus 5 அப்போ 16 minus 16 முதல்ல சைன் தான் மல்டிப்ளை பண்ணும் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் அப்புறம் 4 4 16 plus 5 அப்போ 16 16 கேன்சல் ஆயிடுமா வெறும் 5 வருது எக்ஸசைஸ் 2.2 இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்ப்போம் இப்போ இதுல தான் நம்ம பார்த்தோம் இல்ல இப்போ
நெக்ஸ்ட் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் தான் இதோட மெயின் டாபிக். இதுல இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப பி ஆஃப் ஒன்னா எக்ஸ் இடத்துல தான் ஒன்னு அப்படின்னு வந்து சப்ஸ்டிட் பண்ணி இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மைனஸ் இருக்கா பிளஸ் இருக்கா அப்படின்றதுலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இப்போ -1 பவர் ஒன்னுனா -1 -1 ஸ்கொயர்டுனா -1 இன்டு -1ல அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். 1 இன்டு 1 1 -1 கியூப்னா -1 இன்டு -1 இன்டு மைனஸ் -1 -1 பவர்ல ஆட் நம்பர் வருதுன்னா -1 ஈவன் நம்பர் வருதுன்னா +1 ஆன்சர். என்ன வேல்யூக்கு சப்ஸ்டிட் பண்ணணும் நமக்கு அதை கொடுத்துருவாங்க. இப்போ இதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு நான் பி ஆஃப் 0 போட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் இடத்துல எல்லாம் 0 போடும். அப்ப இது 0 ஆயிடும், இதுவும் 0 ஆயிடும், இதுவும் 0 ஆயிடும். இப்போ வெறும் -2 மட்டும் தான். இப்போ பி ஆஃப் 5 போடுறேன் இதே கொஸ்டின். அப்போ 5 இன்டு 5 கியூப் -2 இன்டு 5 ஸ்கொயர் பிளஸ் 3 இன்டு 5 மைனஸ் இப்போ 5 கியூப் என்ன 125 இன்டு 5 கேட்குறாங்க 625. அப்போ 625 மைனஸ் இருக்கு 2 இன்டு 25 அப்போ -50 மாறிடும். ஓகே, அடுத்து பிளஸ் இருக்கு. அப்போ பிளஸ் 3 இன்டு 5 15 -2. இப்போ 625 -50 வந்து 575 பிளஸ் 15 வந்து 590 -2 வந்து 588. அதுதான் 5 சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர். ஓகேவா? ரைட். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஸ்டாண்டர்ட் ரூல்ஸை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இப்ப நிறைய வேல்யூக்கு நம்ம போட்டு பார்க்கணும். ஒரு பெரிய ஈக்குவேஷன் மாதிரி எடுத்துட்டு அந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம வந்து +1 -1 +2 -2 அட்லீஸ்ட் வந்து +or -5 +or -1 +or -2 +or -3 +or -4 +or -6 ப்ராக்டிஸ் பண்ணணும். வேல்யூ போட்டு பார்க்கணும் எப்படி இருக்கு அப்படின்னு. ஒரு அசைன்மெண்ட் வந்து நோட் பண்ணிக்கணும். 5x பவர் 4. அசைன்மெண்ட் வந்து 5x பவர் 4 minus 4x cube plus 3x squared minus 2x plus 1. இது P of x. ஓகேவா? P of x. எனக்கு என்னென்ன எல்லாம் வேணும்னா +1 +1 -1 +2 -2 +3 -3 +4 -4 +5 -5 இதெல்லாம் போகும். இது எல்லாமே 2 மார்க்ஸ். இது அசைன்மெண்ட் மாதிரி மட்டும் இல்ல. அப்ப இது என்ன? இது P of x P of 1 போடணும். P of 1 போடணும். P of 1 போட்டோம்னா என்ன ஆகும்னா வேற இந்த கோஎஃபிஷியன்ட் மட்டும் ஆட் பண்ணாலே P of 1 ஆகும். ஓகேவா? இது வந்து இம்பார்ட்டன்டான கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ரைட். -1 போட்டோம்னா கேர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சேஞ்ச் ஆகும், சிம்பிள்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும், அதனால கேர்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து +2 -2 இதெல்லாம் வந்து போடுறப்போ உனக்கு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நீ கவனிக்கணும். சரியா? அப்போ +1 -1 +2 -2 +3 -3 +4 -2 +5 -5 இது வந்து அசைன்மெண்டா வந்து போகும். இது நம்மளோட டார்கெட். அப்புறம் +or -1/2 +or -3/2 அப்படின்னா அர்த்தம் +1/2 போடணும் -1/2 +3/2 -3/2 இதுக்கெல்லாம் என்ன வேல்யூ வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரைட். அதுதான் டார்கெட். சரி, செக்
Find the value of each of the following as indicated by variable. இப்போ x equal to 1 போட சொல்றாங்க. அப்ப p of 1 5 into 1 square 5 தான் minus 3 plus 7. இப்பதான் சொன்னேன் 1 போட்டோம்னா டைரக்டா கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணாலே ஆன்சர். இப்போ y equal to 2 சொல்றாங்க. அப்ப 3 into 6 cube. 2 into 2 cube. 3 into 2 cube. 3 into 8 வரும். ஓகேவா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க 3 into 2 போட்டு 6 cube போடுவாங்க. இப்ப அது மாதிரிதான் ஆன்சர் வந்துச்சு. ஓகேவா? அது இல்ல 3 y இடத்துல 2 cube. ஓகேவா? ரைட், இது மாதிரிலாம் நம்ம தப்பு பண்ணலாம். அப்ப மைனஸ் 4y. அப்ப மைனஸ் 4 into 2. இந்த ரூட் 11 நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அப்ப 3 into 8 24 minus 8 plus root 11. 24 minus 8 வந்து 16. இந்த ரூட் 11 இது வந்து ரேஷனல் நம்பர், இது இரேஷனல் நம்பர். இதெல்லாம் நம்ம ஆட் பண்ண முடியாது. பல பேர் வந்து புத்திசாலி 16 plus 11 எல்லாம் போட்டு வந்து போடுவாங்க. நிறைய பேர் போடுவாங்க, அதை பண்ணக்கூடாது. இப்ப இந்த இடத்துல t equal to a சொல்லியிருக்காங்க. ஒன்னும் இல்ல, அப்ப 4a power 4 5a cube minus a square plus 6. அவ்வளவுதான், வேற எந்த ஒரு சேஞ்சும் வந்து ஆகாது. ஓகேவா? ஏ சொல்லியிருக்காங்க ஏ சப்ஸ்டிட் பண்ணணும், 10 சொல்லியிருக்காங்க 10 சப்ஸ்டிட் பண்ணணும், மைனஸ் ஏன்னு சொல்லியிருக்காங்க மைனஸ் ஏ சப்ஸ்டிட். மைனஸ் ஏ போட்டா 4 கூட சப்ஸ்டிட் பண்ணா சூப்பர், குட். இப்போ p of minus a போட போறோம். இப்போ 4 into minus a power 4 a power 4 தான் வரும். plus 5 into minus a cube minus a cube ஆகும். பவர் ஆகுதுல, மைனஸ் a whole cube. அப்போ மைனஸ் 1 into cube வந்து மைனஸ் 1, a cube வந்து a cube தான். அப்போ மைனஸ் a cube ஆகும். நல்ல வேலை இந்த கேள்வி கேட்டேன். அதுதான் புத்திசாலிதான்ன்றது. ஓகேவா? ரைட். அப்போ தெளிவா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணோம். இங்க +5 போட்டேன், -1 இது வந்து a ஸ்கொயர் தான் வந்து வரும். பவர் வந்து 2 +6 அப்படியே இருக்கு. அப்போ இங்க 4a power 4 plus into minus 5 into 1 5a cube minus a square plus 6. ரைட், புரிஞ்சுதா? சூப்பர். இந்த கொஸ்டின் கேட்டது நல்லது. ஓகேவா? ரைட். ஓகேவா? Now consider p of x equal to x minus 1. இப்ப p of x equal to x minus 1 தான். இப்ப x equal to p of 1 போட்டோம்னு வச்சுக்கோயே. p of 1 போட்டோம்னா என்ன ஆகும்? x இடத்துல 1 minus 1 என்ன வருது? 0 வருது. ஓகேவா? 0 வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இந்த 1 is the p of 1 equal to 0. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா 1 is the 0 of the polynomial னு சொல்லுவோம். 1 is the 0 of the polynomial, இல்லைன்னா the root of the polynomial னு சொல்லுவோம். ஓகேவா? ரைட். Similarly, we can check. ஓகே, இப்போ x minus 2 போடுறோம்னு வச்சுக்கோயே. இதுக்கு வந்து x equal to 2 போட்டோம்னா என்ன ஆகும்? 2 minus 2 0 ஆகும். அப்ப 2 is the 0 of this polynomial. 2 is the 0 of this polynomial. வா.
அப்போ இந்த இடத்துல x minus 2க்கு வந்து equal to 0. இந்த minus 2 இந்த சைடு போச்சுன்னா x equal to 2 போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா 2 minus 2 0 ஆகும். அப்ப 2 is the 0 of this polynomial. Okay, right? In general, we say a 0 of the polynomial p of x is a number c such that p of c equal to 0. You must have observed that the 0 of the polynomial x minus 1 is obtained by the equating it to 0. அப்ப x minus 1 equal to 0 போட்டோம்னா இந்த minus 1 இந்த சைடு வந்துச்சுன்னா x equal to 1 ஆயிடும். ஓகேவா? x equal to 1 ஆயிடும். அப்போ we say that p of x equal to 0 is a polynomial equation and 1 is the root of the polynomial equation. Zeros of the polynomial சொல்லலாம் இல்ல root of the polynomial சொல்லலாம். Okay, right? So we say 1 is the 0 of the polynomial x minus 1 or the root of the polynomial equation x minus 1 ஓட root னு சொல்லலாம் இல்லனா வந்து 0 of that polynomial னு சொல்லலாம். Okay. Next, now consider constant polynomial 5. Can you tell what x0 is? Constant polynomial 5 வந்து பார்த்தோம்னா it has no 0 because replacing x by any number, okay, x வந்து எப்படியோ replace, இப்ப வெறும் constant polynomial 5 இருக்கு, ஒரு 5x இருக்குன்னா இங்க replace பண்ணலாம், வெறும் 5 மட்டும் தான் இருக்கு. அப்ப இது வந்து அப்படியே தான் இருக்கும், constant polynomial change ஆகாது, ஜீரோவே ஆகாது. There is no 0 for the constant polynomial. Okay, in fact, a non-zero constant polynomial has no 0. அதாவது இப்ப ஒரு கிராஃப் ஷீட் இருக்குன்னா இதுல இப்போ ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோயே, எக்ஸ் ஆக்சிஸை எங்க கட் பண்ணுது? இப்ப x minus 1 லைன்னா எக்ஸ் ஆக்சிஸை எங்க கட் பண்ணுது? x minus 1 லைன் வந்து x equal to 1 இடத்துல கட் பண்ணும். ஓகேவா? ரைட். x plus 1 வந்து -1 இடத்துல கட் பண்ணும். அப்போ எந்த இடத்துல x கட் பண்ணுதோ அதுதான் 0 of that polynomial. ஓகேவா? ரைட். அந்த கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷனா போடுவாங்க. இப்ப வந்து ஓகேவா? அப்ப நான் ஜீரோ கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து ஜீரோஸே கிடையாது, 0 of the polynomial கிடையாது. Right? What about zeros of zero polynomial? By convention, every real number is a 0 of zero polynomial. இப்ப பாரு, 0 polynomialக்கு டிகிரியே இல்லை. ஓகேவா? நம்மளோட இதுபடி இப்ப 0 polynomialல எல்லா ரியல் நம்பர் போட்டாலும் அதோட ஆன்சர் 0 தான். இப்ப கான்ஸ்டன்ட் பாலினாமியல்ல என்ன வந்துச்சு? 0வே போட முடியாது சொன்னோம்ல. ஆனா 0 பாலினாமியலுக்கு எந்த வேல்யூ போட்டாலும் 0 தான். அப்போ எவ்ரி ரியல் நம்பர் இஸ் தி 0 ஆஃப் 0 பாலினாமியல். இப்போ 0 பாலினாமியல்ல ரெண்டு முக்கியமான ஃபேக்ட் நம்ம பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் வந்து 0 பாலினாமியலுக்கு டிகிரி வந்து நாட் டிஃபைன்ட். ஓகேவா? ரைட். அதுவே 0 பாலினாமியலுக்கு ஜீரோஸ் கேட்டனா எல்லா நம்பருமே 0 தான். ஆல் ரியல் நம்பர்ஸ் ஆர் ஜீரோஸ் ஆஃப் 0 பாலினாமியல். எந்த நம்பர் போட்டாலும் 0 தான் இருக்கு. அதுதான் இந்த இடத்துல நம்ம ஸ்பெசிபிக்கா வந்து சொல்றோம். இதெல்லாம் ஃபேக்ட், இதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க பீப்புள். இப்போ வெறும் 5ன்னு ஒண்ணு இருக்கு, p of x. இப்போ நம்ம x equal to 1 போட்டாலும் சரி, 2 போட்டாலும் சரி, 3 போட்டாலும் சரி, 5 போட்டாலும் சரி, எந்த வேல்யூக்கும் x இல்லாதனால வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியாது. இப்போ இந்த 5 தான் இருக்கும், 0வே வராது. ஆனா p of x equal to 0. இப்ப இதுல 1 போட்டாலும் சரி, 2 போட்டாலும் சரி, √2 போட்டாலும் சரி, எல்லாமே 0 தான் வரும். அப்போ ஆல் ரியல் நம்பர்ஸ் ஆர் zeros of 0 polynomial. கான்ஸ்டன்ட் பாலினாமியல், நான் ஜீரோ கான்ஸ்டன்ட் பாலினாமியலுக்கு ஜீரோஸே கிடையாது. 0 பாலினாமியலுக்கு எல்லாமே இருக்கு. இப்போ -2 and 2 are the zeros of, check whether -2 and 2 are zeros of polynomial கேட்கறாங்க. இப்போ x இடத்துல -2 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா -2 + 2 வந்து 0 ஆயிடுச்சு. அப்போ -2 is the 0 of the polynomial.
x இடத்துல 2 சப்ஸ்டிட் பண்ணனா 2 plus 2 4 ஆயிடுச்சு. அப்ப 2 is not the zero of the polynomial, minus 2 is the zero of that polynomial. ஓகேவா? Therefore 2 is the zero of the polynomial, minus 2 is the zero of the polynomial, x plus 2. ஓகேவா? இப்ப find the zeros of the polynomial 2x plus 1. Find the zeros of the polynomial 2x plus 1. Okay, 2x plus 1 equal to 0. 1 in the side போச்சுனா 2x equal to minus 1 na, x equal to minus 1 by. அப்ப ax plus b ல இருக்குன்னா equal to 0 போட்டோம்னா linear polynomial எப்படி இருக்கும்? x equal to minus b divided by a. ரொம்ப important ஆன fact. Minus b divided by a. ஓகேவா? minus b divided by a ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்ட். ஓகேவா? அது கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த ஷீட் தான் இங்க உள்ள இருக்கு. ஓகேவா? அப்போ 2x plus 1 equal to 0 போட்டோம்னா x equal to இந்த 1 இந்த சைடு போச்சுன்னா minus 1, 2 கீழே வந்துச்சுன்னா minus 1 by 2. அப்ப இதே மாதிரி ax plus b க்கு போட்டோம்னா finding the zero of the linear polynomial. ஓகேவா? ax plus b equal to 0, linear polynomial. How can you find the zero of the p of x? ஓகேவா? சேம் இல்ல. அப்போ b இந்த சைடு போச்சுன்னா minus b ஆ, a கீழே வந்துச்சுன்னா minus b by a. அப்ப zero of the linear polynomial என்ன? minus b by a நம்ம டைரக்டா போடணும். Yes, only 0. Linear polynomial னா 1 and only 0 தான் இருக்கும். ஓகே, அப்போ x power minus 1 னா என்ன? இதோட 0 வந்து zeros of x power minus 1 minus of minus 1. அதனால plus 1 ஆ மாறி. 0 of plus x plus 2 வந்து minus 2. ஓகேவா? ரைட். இப்ப இதுல பாருங்க. Verify whether 2 and 0 are zeros of the polynomial. அப்ப இந்த இது வந்து வந்துருச்சா? இப்ப இதுல இருந்து தான் நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப இதோட 0 என்ன? minus b by a minus 1 by 2. இதுக்கு 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 ஓகேவா? 1 by 2. minus of minus 1, அதனால 1 by 2. 3 by 2. 5 by 4 by 3. 5 minus 2 minus 5 by 3. 1 by 3. 4 by 3. Minus 1 by 4. Minus 3 by 4. Minus 5 by 4. 4 by 3. 5 by 3. 1 by 4. 3 by 4. 5 by 4. அவங்க ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுப்பாங்க. அது மாதிரி நம்ம போடணும். இப்ப இது மாதிரி பண்றதுக்குலாம் தான் இந்த கார்டு இங்க உள்ள இருக்கு.
அந்த கார்டை பார்த்துட்டு ஓகே ஜீரோஸ் தான் நம்ம போட்டு பழகும். இப்போ நீங்க குவாட்ராட்டிக் யூஸ் பண்ற கார்டுல அதுக்கும் ஜீரோஸ். இப்போ எக்ஸ் மைனஸ் ஃபோர்னா 4 வந்து 0, எக்ஸ் பிளஸ் 4னா -4 வந்து 0. அப்போ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? அப்ப அது எல்லாத்துக்குமே ஜீரோஸ் ஆஃப் தி பாலினாமியல் சொல்லுவோம். இப்போ 2 and 0 வந்து ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியலான்னு கேட்கறாங்க. இப்போ இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் வந்து எக்ஸ் இன்டூ எக்ஸ் போடலாமா? -2x, ரெண்டுத்துலயுமே எக்ஸ் இருக்கு. எக்ஸ காமனா எடுக்கலாமா? எக்ஸ் -2. அப்ப இதுக்கு வந்து ஜீரோ ஆஃப் தி பாலினாமியல் ஜீரோ தான். எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டா 0 வரும். இதுக்கு 2. அப்ப 0க்கும் வரும் 2க்கும் வரும். கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவோமா? 0 போட்டோம்னா 0 ஸ்கொயர் -2 into 0 0 ஆயிடுமா? 2 போட்டோம்னா 2 ஸ்கொயர் 4 -2 into 2 அதுவும் 4 - 4 அதுவும் 0 ஆயிடுச்சு. அப்போ 2 and 0 are both zeros of the polynomial. Now let us now list our observations. The zero of the polynomial need not be 0. Zero of the polynomial வந்து 0வா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த இடத்துல இப்ப x plus 2ன்னு இருக்குன்னா x -2 வந்து 0ன்னு சொல்லுவோம். இப்ப x plus 0 தான் இருக்கு, வெறும் x தான் இருக்கு. அப்போ இதுக்கு வந்து 0 வந்து 0 தான் இருக்கு. zeros of the polynomial வேற, 0ன்ற அந்த நம்பர் வேற. 0 may be 0 of the polynomial இந்த கேஸ்ல இருந்த மாதிரி. ஓகேவா? x into x plus 2 into x minus 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது a plus b a minus b ல போட்டோம்னா x into x squared minus 4 மாறிடுமா? இதை மல்டிப்ளை பண்ணோம்னா x cube minus 4x மாறிடும். அப்ப இதுக்கும் 0 வந்து வரும். 0 போட்டோம்னா வரும். அப்புறம் +2 போட்டாலும் 0 வரும், -2 போட்டாலும் 0 வரும். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேவா? ரைட். அப்புறம் every linear polynomial has one and only one zero. A polynomial can have more than one zero. Linear polynomial னா 1 0 தான், இல்லைன்னா 0வே கிடையாது. இப்ப எக்ஸாம்பிள் கான்ஸ்டன்ட் பாலினாமியலுக்கு 0வே கிடையாதுல்ல. ஓகேவா? ஒரு 0 தான். லீனியர் பாலினாமியலுக்கு ஹையஸ்ட் பவர் 1னா 1 0 தான் இருக்க முடியும், இல்லைன்னா 0வே கிடையாது. இப்போ நம்ம வந்து இந்த கிராஃப்ல போட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்த லைன் நீங்க கட் பண்ணுதா? அப்போ ஒரு 0. எந்த லைனா இருந்தாலும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு வாட்டி தான் கட் பண்ணும். இப்ப அதுவே இப்படி ஒரு லைன் இருக்கு, parallel to x axis இருக்கு, கட்டே பண்ணாது, அப்ப 0வே இல்லை. இதுதான் கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இதோட கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இதுதான் சொல்றாங்க. ஓகேவா? அப்போ இந்த கான்செப்ட தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ x into x plus 2 into x minus 2 இருக்கு. அப்ப x into இது a plus b into a minus b ல x squared minus 4 மாறிடும். இப்ப இதை வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா x cube minus 4x மாறிடும். தினமும் உங்களை வந்து ஒரு 3 கியூபிக் கார்டு எடுத்து போட சொல்றேன்ல, ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுதா? இப்போ x plus 2 into x minus 3 into x plus 1. இப்ப இதுல இருந்து நான் ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றேன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? x cube 3 minus 3 வந்து 0 ஆயிடும். அப்போ 0x squared. ஓகேவா? அடுத்து -6 minus 3 minus 9 plus 2 minus 7x plus into minus into plus வந்து -6. அப்போ x cube minus 7x minus 6. இதான் உனக்கு கிரியேட் பண்ற ஈக்குவேஷன். இதான் பாலினாமியல்னா p of x வந்து x cube minus 7x minus 6னா எந்தெந்த வேல்யூக்குலாம் 0 வரும் அப்படின்னா x equal to -1 போட்டோம்னா 0 வரும், p of -1 போட்டோம்னா 0 வரும், p of 3 போட்டோம்னா 0 வரும், p of -2 போட்டோம்னா 0 வரும்.
பிளஸ் டூல எக்ஸ் பிளஸ் டூல மைனஸ் டூ போட்டோம்னா ஜீரோ. மத்த எந்த வேல்யூக்கும் வராது. மத்த எந்த வேல்யூக்கும் ஜீரோ வராது. ஓகேவா? ரைட், புரிஞ்சுதா? இப்போ ஓகேவா? அப்போ ஸ்டாண்டர்ட் ரூல் படி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த பாலினாமியல் 5x minus 4x square plus 3 at x equal to 0, x equal to minus 1, x equal to 2. இந்த x square இங்க இருக்குப்பா. முதல்ல கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்னா ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றதுதான் ரைட்டான இது. ஓகேவா? 5x minus 4x square plus 3 இருக்கு. At x equal to 0 போட்டோம்னா p of 0 equal to 5 into 0 minus 4 into 0 square plus 3. 5 into 0 0 வா? இதுவும் 0 ஆயிடுமா? plus 3. அப்ப 3 மட்டும் தான் வரும். செகண்ட் வந்து minus 1 சப்ஸ்டிட் பண்ண சொல்றாங்க. At x equal to minus 1. p of minus 1 equal to 5 into minus 1 minus 4 into minus 1 square plus 3. So plus into minus minus 5. அடுத்து minus 1 squared 1 ஆயிடும். அப்போ minus 4 into 1 வந்து minus 4 ஆகும். ஓகேவா? minus 9 plus 3 வந்து 6. இப்போ 2 சப்ஸ்டிட் பண்ணோம்னா அதே மாதிரி p of 2 equal to 5 into 2 minus 4 into 2 square plus 3. 10 minus 16 plus 3. ஓகேவா? இப்போ இந்த இதுக்கு p of 0 கண்டுபிடி, 1 கண்டுபிடி, 2 கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப இதுக்கு p of 0 கண்டுபிடிக்கணும். அப்ப 0 0 1 மட்டும் தான் வரும். 0 போட்டோம்னா வரும் கான்ஸ்டன்ட் மட்டும் தான் வரும். 1 போட்டோம்னா கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணா வரும். 1 minus 1 plus 1 minus 1 போட்டா அதுக்கு ஒரு ரூல் இருக்கு. ஓகேவா? ஆட் அண்ட் ஈக்குவல் கோஎஃபிஷியன்ட் வந்து சேமா இருக்கு அப்படின்னா மைனஸ் 1ஆல வந்து சொல்லுவாங்க. மைனஸ் 1ஆல வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ p of y equal to y square minus இப்போ 0 சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன ஆகும்? வெறும் வந்து 1 மட்டும் தான் வரும். ஓகேவா? அது உனக்கு பழகிடுச்சுன்னா உனக்கு வந்துடும் டக் டக்குன்னு. முதல்ல பிராக்டிஸ்க்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்றாங்க. இப்போ 1 சப்ஸ்டிட் பண்ணோம்னா வெறும் கோஎஃபிஷியன்ட் மட்டும் ஆட் பண்ணா போதும். 1 minus 1 plus 1 அதுவும் வந்தா வருது. p of 2 சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2 square minus ஃபார்முலா படி மைனஸ் y இடத்துல 2 plus 1. ஓகேவா? அப்போ 4 minus 2 plus 1 5 minus 2 வந்து 3. இப்ப இதே மாதிரி செகண்ட் சம் எப்பவுமே ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றதுதான் பெஸ்ட். ஓகேவா? டி இடத்துல p of 0 சப்ஸ்டிட் பண்ணுமா? அப்ப வெறும் 2 மட்டும் தான் வரும். இல்ல இது எல்லாமே 0 ஆகும். 2 0 0 2 மட்டும் தான் வரும். 1 சப்ஸ்டிட் பண்ணோம்னா 1 சப்ஸ்டிட் பண்ணோம்னா கோஎஃபிஷியன்ட் மட்டும் வந்து ஆட் பண்ணுமா? அப்போ 2 plus 1 plus 2 minus 1. ஓகேவா? அப்ப என்ன ஆகும்? 2 plus 1 2 into 1 square minus 1 cube. அப்ப ஆன்சர். இப்ப 2 சப்ஸ்டிட் பண்ணோம்னா அதே மாதிரி 2 plus 2 2 into 2 square minus 2 cube. இந்த மைனஸ் மைனஸ் டி இன்டூ ஹோல் கியூப் இல்ல, மைனஸ் ஃபர்ஸ்ட் போட்டணும். இது போடுறப்ப நிறைய பேர் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா மைனஸ் டிக்கு ஹோல் கியூப் போடுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. மைனஸ் இருக்கா, மைனஸை முதல்ல போட்டணும். டி டியோட வேல்யூ என்ன? 2 2 கியூப். ஓகேவா? 2 கியூப் உள்ள போயிடறாங்க. ஓகேவா? மைனஸ் 2 கியூப். ஓகேவா? அப்போ அந்த வேல்யூஸ் போடுறதுலதான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுக்கு நம்ம ஆல்ரெடி இந்த மைனஸ் ஒன் அந்த அசைன்மெண்ட் கொடுத்தோமோ அதுவே உனக்கு வந்து மிகப்பெரிய பிராக்டிஸா வந்து மாறாது. ஓகேவா? அப்போ 2 plus 2 4 2 into 2 square 8 minus 8. அப்ப 8 8 கேன்சல் ஆயிடுமா? 4.
அடுத்து தேர்ட் எக்ஸ் கியூப் கேட்டிருக்காங்க. அப்புறம் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன். இப்போ இங்க ஜீரோ போட்டோம்னா என்ன ஆகும்? ஜீரோ ஆயிடும் டோட்டலா. ஓகேவா? அடுத்து ஒன் போட்டோம்னா ஒன் கியூப் வந்து ஒன் ஆயிடும். அடுத்து டூ போட்டோம்னா டூ கியூப் வந்து 8 மாறிடும். கரெக்டா? டூ கியூப் வந்து 8 மாறிடும். இப்போ அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒன். இங்க ஜீரோ போட்டோம்னா இதுக்குள்ள ஜீரோ ஆயிடுமா? அப்ப மைனஸ் ஒன் மட்டும் வரும். மைனஸ் ஒன் இன்டூ பிளஸ் ஒன். ஓகே, இதான் ஈக்குவேஷன். ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆகும்? நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு சப்ஸ்டிட் பண்ணலாம், இல்ல இங்கேயே சப்ஸ்டிட் பண்ணலாம். ஜீரோ போட்டோம்னா ஜீரோ மைனஸ் ஒன் இன்டூ ஜீரோ பிளஸ் ஒன். அப்போ இது மைனஸ் ஒன் இன்டூ பிளஸ் ஒன். மைனஸ் ஒன் இன்டூ பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் தான் வரும். இப்ப இதே மாதிரி அடுத்து ஒன் போட்டோம்னா என்ன ஆகும்? ஒன் மைனஸ் ஒன். ஓகேவா? ஒன் பிளஸ் ஒன். ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ இல்ல, ஜீரோ இன்டூ டூ. ஓகேவா? அப்போ ஒரு வேல்யூ ஜீரோ ஆச்சுனாலே மல்டிபிளிகேஷன்ல எல்லாமே ஜீரோ ஆயிடும். அதுக்கப்புறம் நீ இதை போடணும்னு அவசியமே இல்லை, ஜீரோ டைரக்டா போட்டுருக்கீங்க. ஓகேவா? இப்ப இதே மாதிரி டூ போட்டோம்னா டூ போட்டோம்னா என்ன ஆகும்? டூ மைனஸ் ஒன் டூ பிளஸ் ஒன். அப்ப இது வந்து ஒன்னா இன்டூ த்ரீ. அவ்வளவுதான். ஓகேவா? எக்ஸ் பிளஸ் டூ இருக்கு, x equal to minus 2 இந்த சைடு போட்டுலாம். அப்ப p of x equal to 0. இந்த minus 2 போட்டோம்னா p of minus 2 போட்டோம்னா 0 வரும். ஓகேவா? Zero value of the polynomial is a number which when substituted in a polynomial the value is 0. அதுதான் zeros of the polynomial னு சொல்லுவோம். ஓகேவா? அதுதான் zeros of the polynomial னு சொல்லுவோம். இப்ப q of y minus 6 இருக்கு. So 0 வந்து என்ன? Plus 6. Okay, right? If we substituted y equal to 6 in the equation, y equal to 6 போட்டோம்னா 6 minus 6 0 ஆயிடும். Okay, right? அப்ப 6 is the 0 of the polynomial q of y. அப்ப r of x. இப்ப இதுல plus 10 by 2 5. 5 substitute பண்ணா என்ன ஆகும்? 10 minus 10 0. அதான் minus b by a minus b by a ரிப்பீட் தான் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அப்போ வேல்யூ போட்டோம்னா ஆன்சர். அப்போ 5 is the 0 of the polynomial. ஓகே இல்ல? இப்போ 0 of the polynomialனா என்னன்னு ஒரு ஐடியா வந்துச்சா? அப்போ இந்த சம்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஜீரோஸை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட வேலை. ஓகேவா? ஜீரோஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் நம்மளுக்கு வேலை. ஓகேவா? 3x plus 1. அப்போ ஆட்டோமேட்டிக்கா மைனஸ் b by a. எக்கச்சக்க சம் போட்டல minus 1 by 3. p of minus 1 by 3 போட்டோம்னா 3 into minus 1 by 3 plus 1. 3 3 cancel ஆயிடுமா? minus 1 plus 1 0. ஓகேவா? minus 1 plus 1 0. Right? Verify whether the following are 0 of the polynomial. இப்போ இந்த minus 1 by 3 சப்ஸ்டிட் பண்ணா ஆன்சர் வந்து 0 வருதா நம்ம பார்க்கணும். அப்போ minus 1 by 3 is the 0 of p of x. இப்போ p of x equal to 5x minus 5 கொடுத்திருக்காங்க. 4 by 5 சப்ஸ்டிட் பண்ண சொல்றாங்க.
அப்போ 4/5 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸ் இடத்துல 4/5 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மைனஸ் 5. 5 கேன்சல் ஆயிடுமா? 4 மைனஸ் 5 இருக்கு. கேட்டுட்டாங்க வெரிஃபை the following are zeros of the polynomial. ஓகேவா? அப்ப நீ என்ன பண்ணணும்? ஆமா, 0 வருதான்ட்டு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? இப்போ இதுல -1/3 போட்டோம் 0 வந்துச்சு. இங்க 4/5 போட்டோம்னா இங்க பை இருக்கு. நிறைய பேர் பையும் 4 சேம்ன்ற மாதிரி நினைச்சுப்பாங்க. ஆனா 4 5 சேம் இல்ல. அதே மாதிரி இங்க வந்து +1 -1 போட்டு பார்க்க சொல்றாங்க. ரெண்டுமே 0 வருது. ஏன்னா இது x+1 × x-1ல x+1 × x-1 வந்து இதுல போட்டோம்னா -1 போட்டோம்னா இது 0 ஆயிடும். அப்ப 0. +2 போட்டோம்னா இது 0 ஆயிடும். அப்ப 0 ஆயிடும். ரெண்டுமே 0. இதுக்கு x = 0 போட்டோம்னா 0 ஆயிடும். இதுக்கு -m/l நீ சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணா 0 வருதான்னு பார்க்கணும். ஓகே, வருதா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்றதுதான் நம்மளோட வேலை. இதுக்கு -1/3க்கு வரும். ஆனா 2/3க்கு வராது. 2/√3க்கு வந்து வராது. ஓகேவா? ஒரு இதுக்கு வரும், ஒரு இதுக்கு வராது. இதுக்கு வராது. அப்போ இந்த கொஸ்டின்ஸ் தான் இங்க வெரிஃபை பண்ணிருக்கு. அப்போ 5 கேன்சல் ஆயிடுச்சு. இதுவும் சேமா இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு கேன்சல் பண்ணிடுங்க. இது வேற, இது வேற. நான் பை பார்த்தேன். பையோட வேல்யூ அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 22/7. ஈக்குவல் டு 22/7. அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு தான். எவ்வளவு வந்து பார்த்தோம்? எத்தனை டிஜிட்ஸ் வரைக்கும் வந்து நான் ரெக்கரிங்கா போகுது? 105 ட்ரில்லியன் இது வரைக்கும் வந்து அதான் ரெக்கார்டு, வேர்ல்ட் ரெக்கார்டு. ஓகேவா? அப்போ 4/5 இஸ் நாட் a 0. இப்ப இதே மாதிரி அடுத்த கொஸ்டின். இப்ப இதுல 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இப்ப வந்து சப்ஸ்டிட்யூட் 1 x = 1 போட்டோம்னா செக் whether if the answer is 0. அப்போ p of 1 போட்டோம்னா 1² - 1. அதுவும் 1 - 1 தான் வருமா? 0. -1 போட்டாலும் -1² வந்து +1 தான் வரும். அப்போ 1² அதுவும் வந்து 1 - 1 0. அப்ப ரெண்டுமே 0 தான். p of -1 போட்டாலும் -1² - 1 அதுவும் 1 - 1 0 தான். அப்ப -1 is a 0 of p of x. இப்போ அடுத்து -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணு. சேம் ரூல்ல நீ மல்டிப்ளை பண்ணி போடலாம். ஆனா அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ x = -1 சப்ஸ்டிட்யூட் x = -1. அப்ப x = -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா -1 + 1 இது 0 ஆயிடுச்சு. -1 -2 அப்போ 0 × -3 0. 1 0 ஆயிடுச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால மொத்தமா 0. இதான் 0 ஈக்குவல் டு 0வா? ரெண்டாவது -1 is 0 தி பாலினாமியல். இப்ப இதே மாதிரி சப்ஸ்டிட்யூட் 2 போட்டோம்னா p of 2 = 2 + 1 2 - 2. இப்பயோ இது 3 வருது, இது 0 வருது. அப்ப ஆன்சர் 0 ஆயிடுச்சு. அப்போ therefore 2 is the 0 of p of x. அதுதான் ஆன்சர். அப்போ ரெண்டுமே 0 தான். இப்ப இதே மாதிரி அடுத்து p of x = x². 0 போட்டா என்ன ஆகும்? 0 தான் வந்து வரும். ஓகேவா? p of 0 = 0² 0 தான். அப்போ 0 is the 0 of the polynomial lx plus m minus m/l போட சொல்றோம். அப்போ p of அப்போ சப்ஸ்டிட்யூட் -m/l. ஓகேவா? ஓகேவா? அப்போ LL கேன்சல் ஆயிடுமா?
அப்ப மைனஸ் எம் வருமா பிளஸ் எம் 0. ஓகேவா ரைட் அப்ப மைனஸ் எம் பை எல் இஸ் 0. நம்மளோட ரூல் படி பார்த்தாலும் மைனஸ் பி பை ஏ மைனஸ் பி பை மைனஸ் எம் பை எல் இஸ் 0 ஆஃப் தட் பாலினாமியல். இப்போ இதுக்கு 3x ஸ்கொயர் மைனஸ் 1 இது ஏன் இது வரும் நான் சொன்னேன். எதனால சொன்னா இது √3x ஹோல் ஸ்கொயர்னு போடலாமா -1 அப்ப இது 1 ஸ்கொயர்ல அப்ப √3x plus 1 a square minus b square √3x -1 அப்ப இதோட 0 என்ன -1/√3 இதோட 0 என்ன +1/√3 அதனாலதான் இதுக்கு 0 வரும் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு வராது அப்படின்ட்டு சொன்னேன். அது இம்மீடியட்டா மைண்ட்ல வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு ஓகே இதுதான் ஆன்சர் வரும் அப்படின்ட்டு அது வந்து சொல்லணும். ஓகேவா ரைட் அப்ப அதுதான் இங்கேயும் பண்ணுவாங்க. இப்போ p of x equal to இருக்கு 2/√3 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஓகேவா சப்ஸ்டிட்யூட் x equal to -1/√3 in அப்போ p of -1/√3 3 into -1/√3 whole square -1/√3 whole square -1 அப்போ 3 into minus plus மாறிடுமா 1 squared 1 √3 squared வந்து 3 அப்போ 3 cancel ஆயிடுமா 1 minus 1 0 okay அப்போ -1/√3 is the 0 of the polynomial. இப்போ அதுவே நெக்ஸ்ட் 2/3 போட்டோம்னா நெக்ஸ்ட் 2/3 போட்டோம்னா p of -2/3 √3 3 into 2/√3 whole square -1 இப்போ இது என்ன ஆகும் 3 2 square by 3 வரும். ஓகே 3 அப்புறம் தான் 3 கேன்சல் ஆகும். அப்போ 4 minus 1 வரும் 3 not equal to 0 அப்போ 2/√3 is not the 0 of the polynomial p of x. ஓகேவா ரைட் இவ்வளவுதான். இதே மாதிரி இங்க கேக்குறாங்க இதுக்கு ஆக்சுவலா என்ன வரணும் -1/2 வந்துச்சுன்னா ஆன்சர் கரெக்டா வரும். ஆனா இங்க 1/2 கொடுத்துருக்காங்க. அவசரப்பட்டு நம்ம வந்து 0 அது மாதிரிலாம் போட்ட முடியாது. MCQஸ்ல எல்லாம் கேட்பாங்க இந்த மாதிரி கொஸ்டின் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஏபிசிடி 4 சாய்ஸ் கொடுத்து கேட்பாங்க. அதனால நம்ம கன்ஃபியூஸ் ஆகாம கரெக்டா கவனிக்கணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப p of x 2x plus 1 1/2 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஓகேவா substitute x equal to 1/2 check whether the answer is 0. அப்போ 1/2 equal to 2 into 1/2 plus 1 2 cancel ஆயிடுச்சு. அப்போ 1 plus 1 2 வருது. இங்கே -1/2 போட்டுருக்காங்கன்னா 2 cancel ஆக -1 plus 1 அப்ப 0 வருது. 1/2 is not the 0 of the polynomial. Find the 0 of the polynomial in each of the following cases. இதுக்கு என்ன 0 வரும் x plus 5 மட்டும் இருக்கு -5 -b by a ல -5 இப்ப சால்வ் பண்ணனும்னா என்ன x plus 5 equal to 0 போட்டு 5 இந்த சைடு போச்சுனா x equal to -5 -5 is the 0 of the polynomial. இதுக்கு +5 ஓகேவா x minus 5 equal to 0 அப்ப x equal to +5 -5 இந்த சைடு na +5 2x plus 5 அவ்வளவுதான் ரைட் -5/2 here -5/2 அடுத்து +2/3 முடிஞ்சிச்சு. ஓகேவா இது எல்லாமே 1 மார்க்ல MCQஸ்ல கேட்பாங்க. டக்கு டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கும். அப்போ 2/3 is 0. இதுக்கு இல்ல
1 B by இல்ல 3. B 0 0/3 0 இல்ல நினைச்சேன் இது குழம்பு அப்படின்ட்டு நினைச்சேன் ரைட் அப்ப P of x equal to 0 போட்டோம்னா x equal to 0/3 0 கான்ஸ்டன்ட் இல்லைன்னா நம்மளோட ஃபார்முலா என்ன -b/a b equal to 0 கான்ஸ்டன்ட் இல்ல b equal to 0 0/3 0 தான் ஓகேவா ரைட் அப்ப 0 is the 0 of the polynomial 3x ax க்கு 0 by 0. அவ்வளவுதான் ஓகே ax க்கும் இப்ப அந்த 5x நம்ம 3x 5x பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க எது போட்டாலும் வந்து கோஎஃபிஷியன்ட் இல்ல கான்ஸ்டன்ட் இல்லனாலே ஜீரோஸ் தான் வந்து ஓகேவா ரைட் அவ்வளவுதான் 0 is the 0 of the polynomial x இப்போ cx plus d minus d by c. அவ்வளவுதான் மைனஸ் d by c தான் இந்த d இந்த சைட் போச்சுன்னா ஆன்சர் மைனஸ் d by c ஓகேவா ரைட் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்ல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல பார்த்துட்டு எவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படி இவ்வளவுதான் இந்த சம்ஸ் ரிமைண்டர் உனக்கு புக்ல ரிமைண்டர் தியரம் இருக்கான்னு பாரு இல்ல ரெண்டாவது எக்ஸசைஸ் முடிச்சுட்டு மூணாவது எக்ஸசைஸ் என்ன இருக்குன்னு பாரு ஸ்டார்ட் பண்றாங்களா இல்ல ஃபேக்டரைசேஷன் ஆஃப் பாலினாமியல்ஸ் தான் ஸ்டார்ட் பண்றாங்க இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க இதை பார்த்துக்கோ ஏன்னா இது இம்பார்ட்டன்ட் தான் ரிமூவ் பண்ணிட்டாங்க இது இம்பார்ட்டன்ட் இது புரியாததுனால நிறைய இடத்துல நீ தப்பு பண்ற 11th 10th 11th 12th எல்லா இடத்துலயும் பாலினாமியல் ஸ்பேஸ்ல கொஞ்சம் தப்பு பண்ணு ஓகேவா ரைட் 15 equal to நம்ம 15 2ஆல டிவைட் பண்றோம் ஓகேவா 15 2ஆல டிவைட் பண்றோம் இது வந்து இதுலயே பார்த்துக்கலாம் பேசாம let p of x be any polynomial of degree ஓகேவா greater than or equal to 1 let a be any real number if p of x is divided by the linear polynomial linear polynomial x plus a x minus a இது மாதிரி அதை வச்சு டிவைட் பண்றாங்க then அதோட ரிமைண்டர் இருக்குல்ல என்ன வரும்னா p of a அதான் x minus a equal to 0 அப்ப x equal to a எதால டிவைட் பண்றோம் ஒரு லீனியர் பாலினாமியலால டிவைட் பண்ணும் அப்போ அந்த x equal to a அந்த a இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா p of a நம்ம போட்டோம்னா என்ன வேல்யூ வருதோ அதுதான் ரிமைண்டர் ஓகேவா என்ன வேல்யூ வருதோ அதுதான் ரிமைண்டர் இப்போ பேசிக்கா நம்ம வந்து பார்த்தோம்னா 15 நம்ம வந்து டிவைட் பண்றோம்னு வச்சுக்கோங்க 15 நம்ம டிவைட் பண்றோம் 3ஆல டிவைட் பண்றோம் 6ஆல டிவைட் பண்றோம் 2 டைம்ஸ் போகுமா 12 ரிமைண்டர் 3 அப்ப இதான் ரிமைண்டரா ரைட் இப்ப இதே மாதிரி ரிமைண்டர் வந்து என்ன ஆகுது 3 is less than the divisor நம்மளுக்கு எப்பவுமே கிடைக்கிறது இப்ப இந்த 12 மட்டும் பார்த்தோம்னா எப்படி இருக்கும் 12 exactly divide by எதுவா 0 வரும் what is the remainder here இதுல வந்து exactly divide ஆயிடுச்சுன்னா 0 அப்போ 6 is a remainder 0 வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் 6 is a factor அப்படின்னு சொல்லி இப்ப 18 divided by 6 இருக்குன்னா 3 times 8 remainder 0வா 6 is the factor of 18 okay இப்போ 18 divided by 5 போடுறோம்னா 3 times போகுமா 15 3 is the remainder ஓகேவா இப்போ 5 ஆகிறதுக்கு என்ன பண்ணோம் +2 போடணும்ல அப்ப 18 + 2 20 வந்து போட்டோம்னா 20 வந்து 5 ஆல டிவைட் பண்ணணும் ரிமைண்டர் 3 வரும் இல்லைன்னா இந்த 3 மைனஸ் பண்ணணும் 3 மைனஸ் பண்ணா 5 ஆல டிவைட் ஆகும் ஓகேவா ரைட் இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் போன நம்பர் சிஸ்டம்ல ஒரு நம்பரை டிவைட் பண்ணோம்னா நம்ம எப்படி எழுதலாம் டிவைசர் ஈக்குவல் டு quotient into dividend equal to divisor into quotient plus remainder அந்த ஃபார்மேட்ல இது இருக்கு இப்போ இது பாலினாமியலுக்கும் ட்ரூவா
அப்படின்ட்டு வந்து பார்க்கணும். ஓகே, பாலினாமியலுக்கும் இது ட்ரூவா இருக்கா அப்படின்ட்டு வந்து பார்க்கணும். அதுதான் இந்த இடத்துல. இப்ப இது எல்லாத்தையும் வந்து டோட்டலா டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கேன். ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியா நம்ம வந்து டோட்டலா டிவிஷன் இருக்கு. அப்ப a by x, b by x, c by x அப்படின்ட்டு அந்த 3 தனியா பிரிக்கலாம். இப்ப x கேன்சல் பண்ணனா x ஸ்கொயர்டு, x 1, ஓகேவா? 1 இந்த மாதிரி நம்மளால போட முடியும். கரெக்டா? இப்போ இது வந்து எக்ஸாக்டா டிவைட் பண்ணுது. இப்ப எக்ஸ நம்மளால இது மாதிரி இருக்குன்னா எக்ஸ நம்மளால காமனா எடுக்க முடியும். அப்ப 2x squared plus x plus 1. அப்போ x is a factor of this one. அதே மாதிரி 2x squared plus x plus 1 இதோட ஃபேக்டர். எக்ஸாக்டா டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். அப்ப என்ன சொல்லலாம்? x is a factor and 2x squared plus x plus 1 are factors. மல்டிபிளா இருக்கு. 6 இருக்கு. 6 into 1. 6 is a factor, 1 is a factor. 6 வந்து 3 into 2. 3 is a factor, 2 is a factor. ஓகேவா? ரைட்? அதுதான் ஃபேக்டர். கம்ப்ளீட்டா டிவைட் பண்ணும். ரிமைண்டர் 0னா தான் ஃபேக்டர். அப்ப இங்க இந்த பாலினாமியல நம்ம x into x squared, 2x squared plus x plus 1 பிரிச்சுட்டோம். அப்ப x is a factor, 2x squared plus x plus 1 is a factor. அப்படின்னா என்ன? ரிமைண்டர் 0. ஓகேவா? இப்போ இதை டிவைட் பண்ணுவோமா? இதை டிவைட் பண்ணா 3x squared by x. 3x squared by x. x by x. 1 by x. ஓகேவா? 1 by x டிவைட் ஆகாதுல்ல? 1 by x வந்து டிவைட் ஆகாது. கரெக்டா? ரைட்? அப்போ 1 by x வந்து டிவைட் ஆகாது. We see that we cannot divide 1 by x to get a polynomial term. So in this case, we stop here and note that the remainder is 1. Therefore, we have இப்ப x இங்க வெறும் x ஆல மட்டும் தான் டிவைட் பண்றாங்க. அப்படின்னா என்ன? 0 வந்து 0 இல்ல. p of 0 போட்டோம்னு வச்சுக்கோ. இது 0 ஆயிடும், இது 0 ஆயிடும், 1 1. ரிமைண்டர் 1. அந்த வேல்யூ தான் ரிமைண்டரா வரும். இப்ப நார்மல் டிவிஷன்ல எப்படி ஒர்க் பண்ணுவாங்க? இதுதான் நார்மல் டிவிஷன் மெத்தட். தெரியணும் இந்த மெத்தட். இது ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதனால வந்து நம்மளுக்கு தெரியாமலே போகும். திடீர்னு அது பண்ணிருக்கணும்ல அங்க அப்படிம்பாங்க 11th. அப்படின்னா என்னன்னே தெரியாது. 11th 9th தூக்கிட்டானுங்க, 10th தூக்கிட்டாங்க, 11th அப்ளை பண்ணுவானுங்க. டேரக்டா அப்ளிகேஷன் பண்ணுவாங்க. டிவிஷன் பண்ணணும். இதுக்கு என்ன ரிமைண்டர் வருது அப்படின்றது வந்து பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இதோட ஹையஸ்ட் டேர்ம் இருக்குல்ல, ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். டிகிரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். இப்ப சப்போஸ் ஏதோ ஒரு டேர்ம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல 0. இப்போ எக்ஸ் கியூப் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இல்லை. இப்ப 0 எக்ஸ் ஸ்கொயர்னு போடணும். அந்த ரூல்லாம் இருக்கு. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குல்ல, 3x squared டிவைடட் பை எக்ஸ் போடணும். ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிடுமா? 3x மட்டும் வரும். அந்த 3x தான் இங்க போடும். 3x into x 3x squared. அப்புறம் 3x into plus 1 3x. கீழே இறங்கும். கரெக்டா? இப்போ இதை சப்ராக்ட் பண்ணனா சைன் சேஞ்ச் பண்ணும். இது கேன்சல் ஆயிடுமா? இது x minus 3x வந்து minus 2x. இந்த minus 1 கீழே இருக்கும். இப்போ இந்த minus 2x இருக்குல்ல, டிவைடட் பை x. இப்போ minus 2 வருமா? இங்க minus 2. minus 2 into x எக்ஸாக்டா minus 2x தான் வரும். இது கேன்சல் ஆகுற மாதிரி தான் வரும். minus into plus minus 2 into 1. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணும். பிளஸ் பிளஸ் இது கேன்சல் ஆயிடுமா? இது வந்து -1 + 2 வந்து 1 ஆயிடும். அவ்வளவுதான். 1 தான் ரிமைண்டர். அப்போ இந்த பாலினாமியல இந்த x + 1ஆல நம்ம டிவைட் பண்ணோம்னா எனக்கு ரிமைண்டர் வந்து 1 வருது. சப்போஸ் இந்த 1 ரிமைண்டரை மைனஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த பாலினாமியல்ல இருந்து மைனஸ்ல ரிமைண்டர் பண்ணணும். இப்ப சொன்னோம்ல மேல இந்த 18 5 டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் வந்து 3 வந்துச்சு. இந்த 3 மைனஸ் பண்ணணும். மெயின் நம்பர்ல இருந்து மைனஸ் பண்ணனா என்ன ஆகும்? 15 ஃபேக்டர் வந்து ஃபுல்லா டிவைட் ஆகும். அப்போ இந்த 1 மைனஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? 3x squared plus x minus 2 ஆகும்.
இதை வந்து நான் டிவைட் பண்ணனா எக்ஸ் பிளஸ் ஒன்னால டிவைட் பண்ணனா எக்ஸாக்டா ஆன்சர் 0. டிவிஷன் எப்படி போடுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சா? ஓகேவா, ரைட். இத வந்து இத வந்து டிவிஷன், ஸ்டாண்டர்ட் டிவிஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னது? ஸ்டாண்டர்ட் டிவிஷன் மெத்தட். ஓகேவா, ரைட். அப்போ அந்த ஸ்டாண்டர்ட் டிவிஷன் மெத்தட் தான் இது. அப்ப ஃபைனலா என்ன ஆகுது? ஓகே, ஃபைனலா என்ன ஆகுது? இப்போ இப்போ நம்மளுக்கு என்ன பார்த்தோம் சொல்றேன் நான். இப்போ 18 5ஆல நம்ம டிவைட் பண்ணணும். 3 டைம்ஸ் போச்சு, ரிமைண்டர் 3. அப்ப இந்த 18 ஈக்குவல் டு டிவைடன்ட் ஈக்குவல் டு டிவைசர் 5 into 3 plus 3. அப்போ டிவைடன்ட் டிவைசர் கோஷன் பிளஸ் ரிமைண்டர். இப்போ இந்த கொஸ்டின் என்ன? 3x² plus x minus 1. அப்போ இத வந்து இந்த 3x² plus 3 ஆகும். plus x minus 1. 3x² plus x minus 1. இத வந்து நான் என்ன பண்றேன்? x plus 1ஆல நான் டிவைட் பண்றேன். எதுல வேணா இருக்கட்டும். இப்ப இந்த x இருக்குல்ல, இதோட ஹையஸ்ட் டேர்ம் வந்து 3x². அந்த 3x² divided by இதோட ஹையஸ்ட் டிகிரி x, அதால டிவைட் பண்ணும் 3x. அந்த 3x தான் இங்க போடணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இந்த 3x into x, 3 into 1 3, x into x x². ஒன்னொன்னாதான் போடும். 3 into 1 plus into plus plus தான். 3 into 1 வந்து 3x. சப்ராக்ட் பண்ணும். அப்ப மைனஸ் மைனஸ் இங்க என்ன ஆகும்? இது கேன்சல் ஆயிடும். இங்க வந்து +1 minus 3x. அப்ப minus 2x. இந்த -1 வந்து கீழே இருக்கும். இப்போ இந்த minus 2x இருக்கா, இத வந்து இந்த x ஆல டிவைட் பண்ணும். x ஆல டிவைட் -2 வருமா? minus into plus minus 2 into x 2x. minus into plus minus 2 into 1 2. இத சப்ராக்ட் பண்ணும். சப்ராக்ட் பண்ண என்ன பண்ணும்? சைனை வந்து சேஞ்ச் பண்ணும். அப்போ minus 2x plus 2x வந்து 0 ஆகும். இது -1 plus 2 வந்து +1 ஆகும். 1 தான் ரிமைண்டரா இருக்கா? அப்ப இது எப்படி எழுதலாம்? டிவைசர் இந்த 3x² plus x minus 1 equal to divide x plus 1 into quotient 3x minus 2 plus remainder 1. அதுதான் இங்க போட்டிருக்காங்க. ஓகேவா? ரிமைண்டர் 1. இதுக்கு ரிமைண்டர் 1 தான் வந்துச்சா? இப்போ இதே ஈக்குவேஷன்ல இந்த x plus 1 equal to 0, அப்ப x equal to -2. அப்போ p of -1 நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னு வச்சுக்கோ. 3 into -1 square plus -1 plus of இந்த இடத்துல பிளஸ் இருக்கு, அதனால பிளஸ் போட்டேன். x ஓட வேல்யூ -1. அப்ப 3 into -1 ஸ்கொயர் வந்து 1 தானா? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். ஓகேவா? -1 அப்படியே இருக்கு. அப்ப 3 minus 2 1. அப்போ அந்த p of -1 x plus 1ஆல டிவைட் பண்றாங்க. அப்ப இதோட 0 என்ன? x equal to -1. இந்த p of -1 போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன ரிமைண்டர் வந்துச்சோ அந்த ரிமைண்டர் இங்க வருது. அதுதான் ரிமைண்டர் தியரம் சொல்லுது.
ரிமைண்டர் தியரம் என்ன சொல்லுதுன்னா இந்த x ஈக்குவல் டு -1 அப்படின்ற அந்த ஜீரோவை நம்ம சப்ஸ்டியூட் பண்றப்போ ஓகேவா. இப்ப இது பாரு, கன்சிடர் மோர் எக்ஸாம்பிள். பாலினாமியல டிவைட் பண்றாங்க. p of -1 p of +1 ஆயிடும் இல்ல, p of +1. இப்ப இதுல நான் சப்ஸ்டியூட் பண்ணனா 1 சப்ஸ்டியூட் பண்ணா என்ன, ஒரே கோஎஃபிஷியன்ட் மட்டும் ஆட் பண்ணா போதும்னு சொன்னோம்ல. அப்ப 3 -4 -3 -1 +3 -3 கேன்சல் ஆயிடும். அப்ப -5. ஓகேவா, +3 -3 கேன்சல் ஆயிடும், -5. அப்ப ரிமைண்டர் -5 வரணும்பா. ஓகேவா, -5. அப்போ இதான் ரிமைண்டர் தியரமா. ரிமைண்டர் தியரம் என்ன சொல்லுது, ஒரு லீனியர் பாலினாமியலால ஒரு பாலினாமியலை டிவைட் பண்ணனா, இப்ப x பிளஸ் a இல்ல x மைனஸ் a வால நீ டிவைட் பண்றேன்னா x ஈக்குவல் டு a, இந்த p ஆஃப் a போட்டனா அங்க என்ன ஆன்சர் வருதோ தட் இஸ் த ரிமைண்டர்னு சொல்லுது. அதான் ரிமைண்டர் தியரம். எப்ப ஃபேக்டர்னு சொன்னோம், ரிமைண்டர் 0 ஆச்சுன்னா ஃபேக்டர். அப்ப அதான் ஃபேக்டர் தியரம். இப்ப p ஆஃப் a ஈக்குவல் டு x மைனஸ் a வால டிவைட் பண்ற, p of a equal to 0 வந்துச்சுன்னா then x minus a is a factor. அதுதான் ஃபேக்டர் தியரம். ஓகேவா. இப்ப இது பாரு, a cube plus b cube னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்ப அந்த a cube plus b cube ஃபார்முலாவை நம்ம இதை அப்ளை பண்ணோம்னா a plus b into a square x square minus ab minus x plus 1. அப்போ x plus 1 இது ரெண்டு ஃபேக்டர்ல. அப்ப இது ஃபேக்டர்ல என்ன அர்த்தம், x equal to -1. x equal to -1 போட்டோம்னா இதுல -1 whole cube வந்து -1 வருமா, -1 plus 1 0. ஓகேவா, ரைட். அப்போ ரிமைண்டர் தியரம் என்ன சொல்லுது, p of x be any polynomial of degree greater than or equal to 1 and let a be any real number. If p of x is divided by linear polynomial x minus a, then the remainder is p of a. இப்போ x plus a வா இருக்குன்னா then the remainder is p of minus a. ஓகேவா, ரைட். அதுதான் இங்க வந்து சொல்றாங்க. அண்ட் இதுக்கான ப்ரூஃப் வந்து இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு. ஓகே, ஃபைண்ட் த ரிமைண்டர். அப்போ p of 1 கண்டுபிடிக்கணும். 1க்கு நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் பார்த்தோம். கோஎஃபிஷியன்ட் மட்டும் ஆட் பண்ணோம். 1 plus 1 minus 2 plus 1 plus 1. ஓகே, இது கேன்சல் ஆயிடுமா, 2 மட்டும் தான் வரும், அவ்வளவுதான். அப்ப ரிமைண்டர் 2. சப்போஸ் இந்த 2 வந்து நான் இங்க இருந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, இங்க -1 ஆயிடுமா, அப்ப ரிமைண்டர் 0 ஃபேக்டரா மாறிடும். ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா ஃபேக்டர். இப்ப செக் வெதர் 2t plus 1. okay, check whether the polynomial is a multiple of 2t plus 1. 2t plus 1 அப்படின்னா -1 by 2. அந்த -1 by 2 இங்க வேல்யூல சப்ஸ்டிட் பண்ணணும். ஆன்சர் 0 வந்துச்சுன்னா, ரிமைண்டர் 0 இருந்துச்சுன்னா மல்டிபிள்னு அர்த்தம். பெர்ஃபெக்ட்டா டிவைட் பண்ணோம், ஃபேக்டர். மல்டிபிள்னா என்ன, ஃபேக்டர். ரைட். ஓகே, இப்போ -1 by 2 சப்ஸ்டிட் பண்ணா -1 by 2 whole cube plus 4 into -1 by 2 whole square. இது பாசிட்டிவ் ஆயிடும், இது நெகட்டிவா இருக்கும். இது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ஸா மாறிடும். இது -1 அப்படியே இருக்கு. இதுல இது எதாவது கேன்சல் ஆயிடுச்சா, இது எதாவது கேன்சல் ஆயிடுச்சு, 0 வரும்.
அப்போ 2t plus 1 is the factor of எல்லாம் factor எல்லாம் multiple of அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? அப்போ ரிமைண்டர் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா என்ன ஃபேக்டர். அப்போ x plus 1 find the remainder. அப்போ p of minus 1 போடணும், p of 1/2 போடணும், plus 1/2 போடணும், 0 போடணும், 5 போடணும், minus 2/5 போடணும். இல்லப்பா தேர்ட் ஒன்ல 0 போட்டா என்ன ஆகும்? 0 0 0 1 மட்டும் தான் ஆகும். Find the remainder when இது பாரு x minus a அப்படின்னு கொடுத்திருக்காங்க, ரிமைண்டர் கேக்குறாங்க. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணனே கேட்டிருக்காங்க. ஆனா இங்க p of a போட்டோம்னு வச்சுக்கோயே, இங்க a கியூப் ஆயிடுமா, மைனஸ் a இன்டூ a ஸ்கொயர் வந்து மைனஸ் a கியூபா மாறும். இது ரெண்டு கேன்சல் ஆயிடுமா, இது 6a ஆயிடும். 6a minus a 5a. அதான் ஆன்சர். ஓகேவா? ரைட். x plus 5 னா fourth one fourth one p of minus 5 பா, அவ்வளவுதான்ப்பா. minus 5 போடணும். அப்ப minus 5 cube, minus 5 whole cube, 3 into pi minus 5 whole square, 3 into pi minus 5 plus 1. ஓகேவா? அப்போ அந்த ரூட்ல அப்ளை பண்ணணும். பாரு find the remainder of னு கேட்டிருக்காங்க. இப்போ x plus 1, அப்போ p of minus 1 போடணும். அப்போ டிவைசர் வந்து x plus 1, இப்போ இது ஜீரோஸ் என்ன போடணும், ரிமைண்டர் தேரம் -1. அப்ப p of -1 நம்ம போடணும். p of -1 equal to -1 cube -1 square plus 3 into -1 plus. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இந்த -1 cube -1 plus 3 into +1, 3 into +1 plus into minus 3 into 1 3 plus 1 -1 plus 1 cancel ஆயிடுச்சா, 0. அப்படின்னா இந்த x plus 1 is a factor ன்னு அர்த்தம். அது ஃபேக்டர் தியரம்ல நெக்ஸ்ட் அதை பார்ப்போம். x minus 1/2. அப்போ டிவைசர் வந்து x minus 1/2 பை ரிமைண்டர் தியரம்ல 1/2 x equal to 1/2 ஆயிடும். அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா p of 1/2, 3 into 1/2 square plus 3 into 1/2 plus 1/8 plus 3/4 plus 3/2 plus 1. இங்க 8 இருக்கு, அதனால இங்க 8 வர வைக்கணும். into 2 divide by 2 into 4 divide by 4 into 8 divide by 8. அப்போ 1 plus 6 plus 12, 1 plus 6 7 plus 12 வந்து 19 plus 8 27 divided by 3. ஓகேவா? சரியா? 27/3 அதான் ஆன்சர். அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுதான் வந்து நான் மெயினா வந்து சொல்றது. டிவைசர் வந்து x plus 5 என்ன, இப்போ x equal to -5. நீ எதுவுமே யோசிக்க கூடாது. கொடுத்திருக்காங்க அந்த வேல்யூ போட்டு விட்டு, இப்போ x plus pq கொடுத்திருக்காங்க வச்சுக்கோங்க, x equal to -pq. அவ்வளவுதான், நீ யோசிக்கவே கூடாது. அந்த வேல்யூ -pq நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றப்பா அப்படிங்கிறத நீ போட்டு போயிட்டே இருக்கும். அப்போ ரிமைண்டர் தியரம் படி p of -5 whole cube plus 3 into -5 square plus 3 into -5 plus 1. இப்போ -1 cube வந்து -5 cube வந்து 5. இது 3 into 5 squared மாறிடும். ஓகேவா? ரைட். 5 squared வந்து மாறிடும். இங்க பிளஸ் into மைனஸ் 3 into 5. முதல்ல சைன், ஒரு ஸ்டெப்புக்கும் அடுத்த ஸ்டெப்புக்கும் நீ என்ன போடுறன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப பாரு, இந்த இடத்துல இருந்து -1 cube -5 cube வந்து 5 cube, இது +3 into
மைனஸ் பை ஹோல் ஸ்கொயர் வந்து பை ஸ்கொயர் தான். மைனஸ் பை ஹோல் ஸ்கொயர் வந்து பை ஸ்கொயர் தான். இந்த ஸ்டெப்ல பிளஸ் இன்டு மைனஸ் முதல்ல மைனஸ் 3 இன்டு பை 3 பை பிளஸ் ஸ்டெப் முதல்ல சைன். ஒரு ஸ்டெப்புக்கும் அடுத்த ஸ்டெப்புக்கும் என்ன பண்றது ரொம்ப தெளிவா அது தெளிவா இருந்தா மட்டும்தான் உனக்கு ஆன்சரு மிஸ்ஸே ஆகும். இதே மாதிரி ஃபிஃப்த். அப்போ இதுக்கு 0 என்ன வரும்? -5/2. முதல்ல 2x + 5 போட்டுக்கணும். நிறைய பேரு -2/5 எடுத்துப்பாங்க. அந்த இதை வந்து கேர்ஃபுல்லா இருக்கும் ஆர்டர்ல. அதனாலதான் 2x + 5. ஓகேவா? டிவைசர் 5 + 2x. அப்போ -5/2 அந்த வேல்யூ தான் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் ரிமைண்டர். அப்போ -5/2 whole cube plus 3 into 5 -5/2 whole square. That's 3 into -5/2 plus 1. ஓகேவா? -125/8 ம். by 8 plus 3. ஓகேவா? -125/8 இது வந்து +25/4 வருமா? நடந்திருக்கும். இங்க 1 வருது. -15/2. இங்க +75/4 வரும். இப்போ இங்க பாரு, இங்க +1 கரெக்டா கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டு கிட்ட வந்து இதெல்லாம் பண்ண சொல்லி கொடுத்தேன். இதை வந்து நான் கொடுத்தேன், அவன் பண்ணா. இதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணும். ஆனா ஆன்சர் கரெக்டா வருது. இந்த ஆன்சர் கரெக்டா வருது. ஓகேவா? 68 இந்த இடத்துல இருந்து ஓகேவா? -125/8. ஓகேவா? 68 தான் வரணும். போடும். இங்க மைனஸ் வரணும். ரைட்? இப்போ இந்த இடத்துல -125/8 இங்க +3 into 25/4 plus into minus -15/2 plus 1. ஓகேவா? அப்போ -125/8 plus 75/4 -15/2 plus 1. இங்க 8 இருக்கு, அதனால into 2 divided by 2. ஓகேவா? ரைட்? into 4 divided by 4 into 8 divided by 8. அப்போ இது -125 இது +150 இது -60 இது +8 divided by 8. ஓகேவா? இது 25 ஆயிடுச்சா? இது ரெண்டும் 25 ஆகி போச்சா? +25. இந்த 25 மைனஸ் பண்ணா -60ல 20 மைனஸ் பண்ணா 40, 5 மைனஸ் பண்ணா 35. -35 plus 8 -27. ஓகேவா? இப்படிதான் இது வந்துச்சு. அதனால நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளோ நீ பெட்டரா பண்ண முடியும்.
இப்போ கரெக்டா வந்துடும். அப்ப P of -5/2 இது மாத்தல 75/4 இங்க மட்டும் தான் சேஞ்ச் பண்ணும். 150 - 60 + 8 divided by 8. ஓகேவா? இப்போ find the remainder. X minus A divided அப்போ A. இப்போ P of A போட்டோம்னா A cube minus A into A இங்க மைனஸ் ஓகேவா? A into A square plus A minus A. அப்போ A cube minus A cube ஆயிடும். இங்க மைனஸ் இந்த இடத்துல ஓகேவா? 6A minus 2A Plus 5A. 7 plus 3x is a factor ஆன்னு கேட்டிருக்காங்க. அப்போ -7/3 -7/3 இங்க சப்ஸ்டிட் பண்ணிப்போம். 3 கேன்சல் ஆயிடுமா? ஓகேவா? 3 கேன்சல் ஆச்சுன்னா 9 இங்க கீழே 3 அதனால இன்டூ 3 divided by 3 போடணும். அப்பதான் கீழே டினாமினேட்டர் 9 வரும். -343 -147/9 9 ஓகேவா? ரைட். அப்போ -490 divided by 9 ஓகேவா? ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ஃபேக்டர் கிடையாது. ஃபேக்டர் இல்ல மல்டிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகேவா? ஃபேக்டர் ஆர் மல்டிபிள் இல்ல. 7 plus 3x is not the factor. இதுக்கு அடுத்து ஃபேக்டர் தியரம். டைம் இதுக்கு அடுத்து ஃபேக்டரைசேஷன் ஆஃப் பாலினாமியல். ஃபேக்டர் தியரம்னா என்ன? ரிமைண்டர் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா then it is a factor. அவ்வளவுதான். x plus 2 போட்டு பார்க்கணும். ரிமைண்டர் 0 வருதா? ஃபேக்டர். வரலையா? நாட் அ ஃபேக்டர். இப்போ find the value of k. ஃபேக்டர்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. அப்போ p of 1 போட்டோம்னா ஈக்குவல் டு 0 போடும். அப்போ 1 சப்ஸ்டிட் பண்ணோம்னா 0 வரும். அப்போ 4 - 4 கேன்சல் ஆயிடுச்சா? 3 இந்த சைட் போச்சுன்னா மைனஸ். இதெல்லாம் ஃபேக்டர் தியரம். அப்புறம் ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம். ஓகேவா? ரைட். இதுக்கெல்லாம் தான் நீங்க வந்து நிறைய ஈக்குவேஷன்ஸா கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. ஸ்பிளிட்டிங் ஆஃப் மிடில் டேர்ம் அதோட ரூல்ஸ். ஓகேவா? யூசிங் ஃபேக்டர் தியரம் மூலமா நம்ம போடுறோம்னா எப்படி வந்து நம்ம போடுறது அப்படின்ட்டு வந்து ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேவா? அப்புறம் இன்னொரு மெத்தட் இருக்கு. கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் ஒன்று இருக்கு. அப்புறம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஒரு மெத்தட் இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர், அப்புறம் வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தடு, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மெத்தடு. இதுல கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயரையும் சப்ஸ்டிடியூஷன் மெத்தடையும் ட்ரீட் ஆகும். ஓகேவா? குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மெத்தட் மட்டும் தான் வந்து சொல்லியிருக்காங்க. இதை ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் இதுல பார்க்கணும். இதுதான் வந்து தேர்ட் எக்ஸசைஸ். உனக்கு இது தேர்ட் எக்ஸசைஸ்ல வந்து வரும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஃபோர்த் எக்ஸசைஸ் வந்து ஐடென்டிட்டி. ஒவ்வொரு ஐடென்டிட்டியும் ஃபார்முலாவும் நம்ம வந்து ஒர்க் பண்ணோம். அது வந்து நம்மளுக்கு இங்க வந்து வரும்.